بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஷா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி உண்மையை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த தலைப்பில் தவறான கருத்துக்கள் மக்களிடையே பரப்பப்படுகிறது. வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எது வஹி என்ற பேசக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன சஹாபாக்கள் மீது பொய்யான விமர்சனங்கள், அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், அவர்கள் ஒரு விஷயத்தை கூறியிருக்க அதை புரட்டி தவறான முறையில் சித்தரித்து ஒரு கெட்ட அபிப்பிராயம் சஹாபாக்களை பற்றி ஏற்படுத்தப்படுகிறது. இதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறார்கள்? வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் சஹாபாக்களுடைய குறைகளை விமர்சிக்கிறோம். வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படை நிறுவுவதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி தப்பான விமர்சனங்களை சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் சஹாபாக்களை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி, சஹாபாக்கள் என்றால் அறிவில் மட்டமானவர்கள், அவர்களை விட நாம் அறிவில் உயர்ந்தவர்கள், அவர்கள் பார்த்தீங்களா இப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்க என்றெல்லாம் பேசுவது கொள்கை உறுதின்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் சஹாபாக்களை விமர்சிப்பது வஹியை பின்பற்றுவதுடைய அடையாளம் என்று இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இது சரியான வழியா? சஹாபாக்கள் மனிதர்கள், அதை நம்ம மறுக்கலை. அவங்களும் மனிதர்கள் தான். நம்மகிட்ட தவறுகள் வர்ற மாதிரி அவங்ககிட்டையும் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது, இதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் சஹாபாக்களை விட நாங்கள் அறிந்தவர்கள். சஹாபாக்களுக்கு பார்த்தீங்களா அது தெரியலை இது தெரியலை, அவங்க தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி அவங்க சரியாக நடந்த விஷயங்கள்ல எல்லாம் அவங்க தப்பாக நடந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கொள்கை உறுதியாக காட்டலாமா? இதெல்லாம் சொல்லி வஹியை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அடிப்படையை போடலாமா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே கொள்கை உறுதி எது? சில சகோதரர்கள் நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் சஹாபாக்கள் மேலே குற்றச்சாட்டுகளை வைப்பது தான் வஹியை பின்பற்றுவது, அதுதான் கொள்கை என்று நினைக்கிறார்கள். அது கொள்கை இல்லை. எது கொள்கை? ஒருவர் சஹாபாக்கள் மீது குற்றம் சுமத்தும் போது அது அநியாயமாக இருந்தால், அக்கிரமமாக இருந்தால், அது பொய்யாக இருந்தால் அதை தட்டி கேட்பது தான் கொள்கை உறுதி, அதை தட்டி கேட்பது தான் வஹியை பின்பற்றுவது. அதை விட்டு அழகாக பேசுகிறார், நல்ல தர்க்கமாக பேசுகிறார் என்று அவர் சொல்வதற்கு நாம் தலையை ஆட்டிக்கொண்டு இருந்தோமேயானால், சஹாபாக்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது அது நியாயமானதா, சரியானதா, நேர்மையானதா என்றெல்லாம் பார்க்காமல் கண்மூடித்தனமாக அதை நாம் நம்பிக்கொண்டிருந்தால் நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், இதுதான் கொள்கையற்ற தனம், இதுதான் வஹிக்கு முரணான செயல். என கொள்கை உறுதி உள்ளவர்கள், கொள்கைவாதிகள் எப்படி இருக்கணும்?
சஹாபாக்கள் சிறந்தவங்க, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவங்க, அவங்க தான் இந்த மார்க்கத்தை சுமந்து வந்து நமக்கு சொன்னவர்கள். சஹாபாக்கள் இல்லை என்றால் இந்த மார்க்கம் நமக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மீது பொய்கள் சொல்லப்பட்டால், பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டால் முதல் நமக்கு ரோசம் வரணுமா இல்லையா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த சஹாபாக்களை முனாஃபிக்கு தான் வெறுப்பான், மூமின் சஹாபாக்களை விரும்புவான். அப்ப அந்த சஹாபாக்கள் மேல பொய்யான விமர்சனங்கள் செய்யப்பட்டால் ஒரு மூமினுக்கு கோபம் வரணுமா இல்லையா? ஒரு மூமினுக்கு இந்த பொய்யான விமர்சனத்துக்கு சரியான பதில் என்ன என்ற ஒரு ஆர்வம் வரணுமா இல்லையா? இதுதான் கொள்கைவாதிகளுடைய சிந்தனை. ஆனால் அதிகமான மக்களுக்கு இந்த சிந்தனை இருக்கு. என்ன சிந்தனை? சஹாபாக்கள் மேல அவதூறு சொன்னா அதுக்குரிய சரியான பதிலை தெரிஞ்சுக்கிறணும். யாராவது ஒரு ஆள் குற்றச்சாட்டு சொன்னா அந்த குற்றச்சாட்டு தப்புன்னு இன்னொரு ஆள் விளக்கினால் அதை தேடி நம்ம அறியணும். ஏன்னா சஹாபாக்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களை மதிக்கக்கூடிய மக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? அந்த விளக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள், தேடுவார்கள். ஆனால் குறிப்பிட்ட சில பேர் இந்த பிரச்சனையை எப்படி எடுக்கிறாங்க? ஒரு ஆளை பற்றி விமர்சிக்கணுமா, ஒருவரை பற்றி நம்ம விமர்சிக்கணுமா, பயான் பண்ணணுமா, என்னமோ அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசினால் அப்போ இது தேவையான்னு கேட்கலாம். ஒரு தப்பு செய்திருக்கிறார், சஹாபாக்கள் மேலே பொய்யான விமர்சனங்களை பண்ணியிருக்கிறார், அவங்க மேலே இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். நம்ம சொல்லும்போது என்ன வரணும்? சஹாபாக்கள் மேலே இப்படி சொல்றாருன்னு சொல்லி ஒரு கோபம் வர வேண்டும். ஆனால் அவங்களுக்கு அந்த கோபம் வராம இவரை பற்றி ஏன் விமர்சனம் பண்றீங்கிற அந்த கோபம் தான் வருகிறது. அப்ப இது ஈமானா? இது கொள்கை உறுதியா? இதுவா வகையை பின்பற்றுவது? ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? இதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்முடைய இந்த பயான்ல யாரையும் நம்ம திட்ட போறது கிடையாது, திட்டவும் கூடாது. விஷயத்தை நோக்கம் என்ன? சஹாபாக்கள் மேல பொய்யான விமர்சனங்கள் செய்யப்பட்டிருக்கு, தகுதியில்லாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லி மக்களுடைய உள்ளங்கள் சலனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை கேட்கும்போது சஹாபாக்களை பற்றி தப்பான மதிப்பீடு வரும். அதை நீங்கள் உங்களுக்கு விஷயத்தை சொல்லும் போதே நீங்கள் விளங்கிக்கிறீங்க. இன்னொன்று சகோதரர்களே, இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். இதில் ஒரு சரியான மூமின் இந்த விஷயங்கள் சஹாபாக்களை பற்றி சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களில் சரியாக சிந்திக்கக்கூடிய மூமின் எப்படி சிந்திப்பான்? தவறான சிந்தனை உள்ளவர்கள் எப்படி சிந்திப்பார்கள்? இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு அடையாளம். நல்லவர்களை பற்றி ஒருவர் தப்பாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் இதுவே அடையாளம், அவருடைய சிந்தனை சரியில்லை, அவர் ஒழுங்கா சிந்திக்கலை. இப்படிப்பட்டவர் மார்க்கத்தை போதித்தால் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதற்குரிய அடையாளங்கள். அந்த சகோதரர் ஒரு தகவலை சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு பயணத்தில் போயிட்டு வந்தாங்க. ஒரு நேரத்தில் தனியாக அவங்க விடப்பட்டாங்க. வேறொரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த செய்தியை கேட்டோனையுமே மதீனாவில் உள்ள முனாஃபிக்கின்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அந்த மனிதருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அவதூறை பரப்புனாங்க. இந்த அவதூறை பரப்பியவர்கள் முனாஃபிக்கின்கள். ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் இதை தங்களுடைய வாய்களில் எடுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த தகவலை இந்த சகோதரர் சுட்டி காட்டுகிறார். அதை எப்படி சுட்டி காட்டுறாருன்னு பாருங்க. எப்படி சுட்டி காட்டுறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா மேல அவதூறு சொன்னாங்கல்ல முனாஃபிக்கு, சொன்னது அவனா இருக்கட்டும், பரப்புனதெல்லாம் யாரு சகோதரர் பண்ணாங்க. சஹாபாக்கள் தான் சவுக்கடிலாம் கொடுத்தாங்க. 80 கசேரி வாங்கினாலும் யாரு? மிஸ்தகண்ட ஒரு சஹாபி அடி வாங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் புகழ்ந்துலாம் ரசூலுல்லாஹ் பாடுவார ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவரு அடி வாங்கி இருக்கிறாரு. 80 ஆயிஷா நாயகம் அவதூறு சொன்ன காரணத்திற்காக வேண்டி அவங்க சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாச்ச, நமக்கெல்லாம் தாயாச்ச, நம்ம இதை பரப்பலாமான்னு கூட இல்லாம சூரத்து 3 எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களை கடுமையா அவங்களை கண்டிக்கலாம். நான் அல்ல என்னுடைய அருள் மட்டும் இல்லைன்னா அவங்களை அழிச்சு நாசமாக்கி இருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் கோபம் கொப்புளிக்க பேசுறான் அந்த சூறாவுல. இந்த ஆயிஷா நாயகம் அவதூறு சொன்னவர்களை பற்றி அவதூறு உண்டாக்கணும் முனாஃபிகா இருந்தாலும் அது சமூகத்தில் பரப்புனவர்கள் யாரா இருந்தார்கள்?
சில சகாபாக்கள் தான் இருந்தாங்க. அப்ப நம்ம எப்படி கோல் சொல்லி பரப்பணும்ல, அதனால ஒன்றாலும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எதுக்காக நம்ம ஏன் பாட பண்ணணுங்கிற அவங்க செஞ்சது அவங்களுடைய நன்மைகளோடு ஒப்பிடும்போது அவங்க தீமையை அழிச்சிடும். நம்ம என்ன பெரிய நன்மை செஞ்சுட்டு எத்தனை தியாகம் பண்ணிவிட்டோம். நம்ம செய்யறது கொஞ்சம் நன்மை அது அழிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட தான் இருக்கு. நமக்கு அவங்க செஞ்ச நன்மைகள் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது மைனஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா பாஸ் ஆயிடுவாங்க. அப்படி எடுத்துட்டு போயிடணும். நமக்கு அது இல்லையே. அது வகி காலத்துல வாழ்ந்தாங்க, எல்லாம் மன்னிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டான்னா முடிஞ்சு வச்சுக்காத. வகி காலத்துல வாழ்ந்தாங்க இல்ல, எல்லாம் மன்னிச்சுட்டாங்களே, கண்டிச்சுட்டு மன்னிச்சுட்டான், சவுக்கடி வாங்கிட்டாங்க, அதோட மேட்ரு ஓவர். ஆனா நமக்கு எப்படி செய்ய முடியுமா? நமக்கு எப்படி அந்த தேர்வுமா? பாத்தீங்களா, சஹாபாக்கள் அவதூறு சொன்ன முனாஃபிக்கா இருக்கலாம், ஆனா அந்த அவதூறை எடுத்து பரப்பியவர்கள் யாரு? சஹாபாக்கள் தானே. அவதூறு எடுத்து பரப்பினவங்க சஹாபாக்கள் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்முல் மூமினின், மூமின்களுக்கெல்லாம் தாயார். அப்படிப்பட்டவங்க மேல பரப்புனாங்களா இல்லையா சஹாபாக்கள்? அல்லாஹ் அதை வன்மையா கண்டிக்கிறான், கோபம் கொப்பளிக்க பேசுகிறான். அப்ப அவங்கள பின்பற்றி நம்ம அவதூறு சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு விமர்சனத்தை செய்கிறார். இந்த தகவல் இருக்குது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சிலர் இந்த அவதூறுகளை வாயில் எடுத்து பேசினார்கள் என்ற தகவல் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி சொல்லி காட்டணும், அதனுடைய முழுமையான விவரங்கள் என்ன, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புகாரியில் 4146வது ஹதீஸ். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே சொல்லப்பட்ட முனாஃபிக்கின்கள் தான் அந்த அவதூறை பரப்புனாங்க. சில சஹாபாக்கள் அவங்க எடுத்து பேசினாங்க. ஏன்னா வஹி இறங்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒருவரை பற்றி ஒரு தகவல் வந்தால் அதை நம்ம எப்படி அணுகணும் அது சஹாபாக்களுக்கு தெரியலை. இன்னைக்கு நம்ம பேசலாம், ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லிட்டான், வசனங்களை இறக்கி இருக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இப்படித்தான் நடக்கணும் என்ற வழிகாட்டல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹஸ்ஸான் இப்னு சாபித்ல அவங்க பேசுனாங்களா இல்லையா? எப்போ அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குனதுக்கு முன்னாடி அதை மீறி பேசுனாங்களா? இல்லை. இது விஷயத்தில் எப்படி நடக்கணுங்கிற வழிகாட்டல் அவங்களுக்கு தெரியலை. அறியாத நேரத்தில் இது தப்பு இல்லைன்னு நினச்சாங்க, இது சாதாரணமானது தான் நினச்சாங்க. ஏன்னா ஒரு ஆளை பற்றி ஒரு விஷயம் வருது, நம்மளா சொன்னோம், வேற ஆள் சொல்லியிருக்கிறாங்க, இப்படிலாம் இந்த ஆள் சொல்கிறாரு, இப்படி பேச்சு வருது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இப்போ நமக்கு தெரியுது. ஏன்னா அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஹராமாக்கிட்டான். ஆனால் இந்த வசனங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாம இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன நினச்சிருப்போம், இது சாதாரணமானது, வெளியில் எடுத்து பேசுறதுனால என்ன என்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு சில ஹதீஸ்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டாரா இல்லையா, அல்லாஹ்வின் தூதரே அவற்றை இல்லை குறையத்தானே நாங்கள் பேசுகிறோம், அது தப்பான்னு கேட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தப்புன்னு விளங்கி வச்சுருக்கோம். ஏன்? நபி சொல்லிட்டாங்க, ஆமாம் இருக்கிற குறையை நீ பேசக்கூடாது, அது தப்பு தான் அப்படின்னு நபி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சஹாபி கேட்டாரா இல்லையா, குறையத்தானே பேசுகிறோம், இல்லாதையா சொல்கிறோம், இருக்கிறதும் பேசக்கூடாது. அதுக்காக அந்த சஹாபியை போய் குறை சொல்ல முடியுமா? இப்படி கேள்வி கேட்டதுனால இந்த அடிப்படையில் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஒரு சில சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி முனாஃபிக்கின்கள் செஞ்ச அவதூறுகளை அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படிலாம் தகவல் வருதுன்னு பேசிக்கொண்டார்கள். அது அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். இது தலக்கவுனஹு பி அல்சினதிக்கும் வ தகூலுன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம். உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை உங்களுடைய வாய்களிலே எடுத்து நீங்கள் பேசினீர்கள். தஹ்சபுனஹு ஹய்யினன், அதை நீங்கள் இலகுவாக கருதினீர்கள். வஹுவ இந்தல்லாஹில் அலீம், அது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமானது. அப்போ அல்லாஹ்வே இந்த வசனத்தில் என்ன சொன்னா, அந்த அவதூரை ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள் பேசுனாங்க இல்லையா, அதை அவங்க எந்த அடிப்படையில் பேசுனாங்க? தஹ்சபுனஹு ஹய்யினன், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை பற்றி தகவல் வருதுன்னு சொன்னால் அந்த தகவல் இப்படிலாம் வருது, இந்த தகவல் வருதுன்னு இப்படி பேசுனாங்க. வஹி வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய ஆபத்தை அவர்கள் உணரவில்லை. அல்லாஹ் வசனத்தை இறக்கி அதை உணர்த்துகிறான். அப்படிதான் இருக்குது இந்த விஷயம். அல்லாஹ்விடத்தில் அது பயங்கரமானதுன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சரி, இதுக்கு பிறகு
ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நடந்தார்கள் அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஒரு சாதாரணது, இது லேசானதுன்னு நினச்சாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒழுங்குமுறை தெரியலை. ஆனால் இதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் 4146வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் வருகிறார்கள். வரும்போதே அவங்க கவிதை பாடக்கூடியவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை பார்த்து படிக்கிறார்கள். ஹஸ்ஸானுன் ரஸானுன் மாத்து ஜன்னூபி ரீபத்தின் வ துஸ்பிஹு ஹர்ஸா மின் லுஹூமில் கவாஃபில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நீங்கள் பத்தினி பெண். என்ன சொல்றாங்க ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள்? இதெல்லாம் எப்போ நடக்குது? அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த குற்றச்சாட்டு சொன்னவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க இல்லையா? 80 கசையடி. அந்த 80 கசையடி எல்லாம் கொடுத்த பிறகு, அல்லாஹ் வசனத்தை இறக்கி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு உபதேசம் செய்த பிறகு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குணநலன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் பத்தினி பெண், ரஸானுன் களங்கமில்லாதவர்கள், மாத்து ஜன்னுபி ரீபத்தின் எந்த ஒரு களங்கத்தை உங்கள் மீது சுமத்த முடியாது, வ துஸ்பிஹு கர்ஸா மின் லுஹூமில் கவாஃபில். எத்தனையோ பெண்கள் அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசி, அடுத்தவர்களை பற்றி புறம்பேசி அடுத்தவங்களுடைய கரியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிப்பீங்க, பசியோடு இருப்பீங்க. உதாரணம் சொல்றாங்க, என்ன பசி? அடுத்த பெண்களுடைய கரியை திங்காமல், அவதூறு பேசாமல் நீங்கள் காலை பொழுதை அடையக்கூடிய ஒரு உன்னதமான பெண் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய அந்த வஹி வர்றதுக்கு முன்னால் ஒருவரை பற்றி ஒரு விஷயம் வரும்போது எப்படி பேசணுங்கிற ஒரு வழிமுறை தெரியாமல் இருக்கும்போது அவர்கள் செய்த ஒரு தவறு. அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்கு பிறகு அவர்கள் எப்படி நடந்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே இந்த மாதிரி அடுத்து பின்னாடி வந்தவங்க சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுவாங்க. ஹஸ்ஸான் தானே, அவர் தான் அவங்க மேலே அவதூறு சொன்ன ஆளாச்சே, அவதூறு பரப்புன ஆளாச்சே. இப்படி சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸில் பார்க்குறோம், கானத் ஆயிஷத்து தக்ரஹு ஐ யுஸப்ப இந்தஹா ஹஸ்ஸான். தான் இருக்கும்போது தனக்கு முன்னால் ஹஸ்ஸானை யாராவது திட்டினால் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்லுவாங்க, உருவாங்கிறவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை முன்னாடி வைத்துக்கொண்டு ஹஸ்ஸானை திட்டுகிறார். உங்களை பற்றி அவதூறு வரும்போது அதையும் வாயில் எடுத்து பேசினால்தானே இந்த ஹஸ்ஸான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, தாஹு, அவரை பற்றி நீ பேசாத. யாரை பற்றி? ஹஸ்ஸானை பற்றி நீ பேசாத. ஃபைன்னஹு கான யுனாஃபிஹு அன் ரசூலில்லாஹ், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது முஷ்ரிக்கீன்கள் அவதூறுகள் சொல்லும்போது, விமர்சனங்கள் செய்யும்போது அந்த விமர்சனங்களுக்கு அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருந்தார். அவரை பற்றி நீங்கள் பேசாதீங்க. இன்னும் ஹஸ்ஸான் சொன்னார், என்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையுடைய தந்தையும் என்னுடைய மானமும் லி அர்லி முஹம்மதி மின்கும் வகா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை காக்கக்கூடியது என்று சொன்னார். என்னுடைய மானம் ரசூலுல்லாஹ்வுடைய மானத்தை பாதுகாக்கும். என்னுடைய தந்தையுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானத்தை காக்க போராடுவார்கள். இது இப்படியெல்லாம் நபி மேல் அன்பு வைத்திருந்தார். ஹஸ்ஸானை திட்டாதீர்கள் என்று சொன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்போ இந்த செய்தி இருக்குது, இந்த ஹதீஸ் இருக்குது. இதை நீங்கள் கேட்கும்போது ஹஸ்ஸான் இந்த ஹதீஸை கேட்குறீங்க, ஒரு நல்ல மூமினுக்கு எப்படி சிந்தனை வரும்? அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஒரு நல்ல மூமினுக்கு என்ன சிந்தனை வரும்? வஹீலா வர்றதுக்கு முன்னாடி, இந்த அதபுகள் ஒழுக்கங்கள் தெரிகிறதுக்கு முன்னாடி இப்படி அறியாமல் பேசினார்கள். அதை லேசான் தஹ்சபூனஹு ஹய்யினன், இலகுவானதாக சாதாரணமானதாக நினைத்தீர்கள். சாதாரணமானது நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் வசனத்தை இறக்குனது பிறகு அதனுடைய ஆபத்தை உணர்ந்து நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இதுதானங்க ஒரு நல்ல மூமினுக்கு வரணும். ஆனால் நடந்து முடிந்த இந்த விஷயத்தை வஹி வர்றதுக்கு முன்னாடி அவர்களிடத்தில் ஏற்பட்ட சில தவறுகளை இன்றைக்கு எடுத்து பார்த்தீர்களா?
சஹாபாக்கள் உம்முல் மூமினீன், மூமின்களுடைய தாயார் மேலே இப்படி பேசியிருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய மனைவி மேலே சொல்லியிருக்கிறாங்க, அல்லாவே கோபம் கொப்பளிக்க பேசுகிறான். என்னமோ வஹீலா இறங்கினதுக்கு பின்னாடி ஆயிஷாரில் அவங்க மேலே இப்படி பேசின மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பார்வை, ஒரு கோணம் வருகிறது. அடுத்து இது மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு சம்பவம், அதாவது உசாமா ரலியல்லாஹு ஒரு போருக்கு போகிறாங்க. அப்போ எதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஆள் கடைசியில் அவருடைய வலு போய் உசாமா ரலியல்லாஹுடைய கை ஓங்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுறார். யார்? உசாமா ரலியல்லாஹு சண்டை போட்ட எதிரி உசாமா ரலியல்லாஹு வாழை தூக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு களிமா சொல்லிட்டார். உசாமா ரலியல்லாஹு பார்த்தாங்க, இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு நம்ம வாழை தூக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாருன்னு சொல்லி போட்டுட்டார். ஆனால் அவங்களுக்கு மனசு உறுத்துது. எப்படி பாருங்க, ஆனாலும் மனசு உறுத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் சண்டை போட்டேன், அவர் கடைசி நேரத்தில் நான் வாழை தூக்கக்கூடிய நேரத்தில் களிமா சொல்லிட்டாரு, நான் அவரை வெட்டிட்டேன். அப்போ நபி கடுமையாக கண்டிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் விட்டுற வேண்டியது தானே? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகும் நீ அவரிடத்துல அவரை ஏன் நீ கொண்ட? அல்லாஹ்வின் தூதரே, அவர் வந்து ஆயுதத்துக்கு பயந்து தான் அப்படி சொன்னார். அப்போ நபி கேட்டாங்க, அஃபலா ஷக்கக்தன் கல்பிஹி ஹத்தா தாளம காலஹாம்லா, அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா? அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா? அவர் வந்து ஆயுதத்துக்கு பயந்து தான் சொன்னாருன்னு சொல்லி லா இலாஹ சொன்னால் விட்டுற வேண்டியது தானே? இப்படின்னு ஒரு சம்பவம் இருக்குது. இது மாதிரி இன்னொரு சம்பவம் தான், ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் ஒரு கூட்டத்தாரோடத்துல சண்டை போடக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தார்கள் சபனா நாங்கள் மதம் மாறி விட்டோம்னு சொன்னாங்க. மதம் மாறி விட்டோங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் விட்டுறணும். ஆனால் ஹாலித் இப்னு வலீத் அவங்க என்ன நினச்சாங்க, என்ன மதம் மாறி விட்டோம், இவன் கலிமாவே சொல்லலையே, லா இலாஹ இல்லல்லாஹ்வே சொல்லலையே, அவங்களையும் கொண்டு விட்டார்கள். அப்போ இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட வருது. அவங்களுக்கு கலிமா சொல்ல தெரியலை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல தெரியல. எப்படி சொல்கிறாங்க? மதம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோனையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் வரும்போது நபி அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் அவங்களை கண்டிக்கிறாங்க. யா அல்லாஹ், ஹாலித் அவர் செஞ்ச செயலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தையும் சுட்டி காட்டுகிறார் அந்த சகோதரர். எப்படி சுட்டி காட்டுறாரு அதுதான் முக்கியம். எப்படி சுட்டி காட்டுறாரு பார்த்தீங்களா? போருடைய தர்மம் என்ன? சரணடைஞ்சா விட்டுறணும், அதுதானே? எல்லா நாட்டுடைய சட்டம் என்ன? அதுதானே? அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சிருக்கும்போது அந்த மாதிரியான சஹாபாக்கள் அவங்கள போய் கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? சஹாபாக்கள் யார இந்த மாதிரி நேரத்தில் ஒரு உயிரை கொள்வது எவ்வளோ பெரிய பாவம். எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி அப்போ சஹாபாக்கள் கொண்டிருக்காங்களா இல்லையா? அப்போ தப்பான முடிவு எடுத்திருக்காங்க தானே, இல்லை செஞ்சுருக்காங்க தானே இப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி தகவல் வருது. வந்தோன்னு நினைச்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரோ இலைக்க மிம்மாசனா ஹாலித். ரெண்டு பேரும் சொல்றாங்க இப்படி, இறைவா இந்த ஹாலிது செஞ்ச செயலை விட்டு நான் விலகி கொண்டேன். இவர் செஞ்சதை எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் வார்த்தையா நீ பாக்குற என்ன கருத்துல சொல்றான், சண்டை வேணாம்னு சொல்றான், உன் கருத்து வந்துடுறாங்க, விட்டு தொலைவியா நீ வந்து வெட்டி போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அப்ப ஒரு உயிரை வாங்குறதுல கூட அந்த சரணடை நடத்துறத வெட்டி தப்பான முடிவு நடத்திருக்காரு அவரு. ரசூலுல்லாஹ் நான் விலகிக்கிட்டேன், இந்த செயல நான் விலகி கொண்டேன் என்று சொல்லும் அளவுக்கு உயிர் வாங்குறது பெரிய குற்றம் தானே. போர்க்களத்தில் வாங்கலாம், அவன் வேணான்னு சரணடைகிறான், அந்த நேரத்தில் உயிர் வாங்குறது பாவம். அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டேங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரோ இலைக்க மிம்மாசனா ஹாலிது செஞ்ச செயலை விட்டு அல்லாஹ் நான் விலகி கொண்டேன், எனக்கு சம்பந்தம் இல்லை இறைவான் அல்லாஹ் துஆ செஞ்சுட்டாங்க. இது நீங்க புகாரில 4339 7189 பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு சண்டையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு யார் உசாமாங்கிற ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான பிள்ளை. ஏன்னா அவங்க செய்துங்கிறவர் வளர்த்தாங்க, அந்த வளர்ப்பு மகனுடைய பிள்ளை, பேர பிள்ளை மாதிரி வச்சிருப்பாங்க. பேரன் வளர்ப்பு பேர இஸ்லாத்துல கிடையாது. அவரும் ரொம்ப நெருக்கமாக உசாமா மேல ரசூலுல்லாஹ் பிரியம் வச்சிருந்தாங்க. அந்த உசாமா ஒரு இடத்துல அனுப்ப செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆள் அந்த எத்தனை நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றார்.
லாயிலா இல்லாண்டா என்ன செய்யணும், விட்டு வேண்டியதானே? போர் நடந்துகிட்டு இருக்குது, அவர் லாயிலா இல்லைன்னு என்ன அர்த்தம்? நான் உன்னோட சண்டைக்கு வரலப்ப உங்களுக்கு வந்துட்டு அர்த்தம். இவர் லாயிலா இல்லைன்னு கேட்காம ஒரே போட்டு சொல்லிட்டார். அப்ப இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்களா, கோவம் புப்புளிக்க, எப்படி நீ வந்து அவன் லாயிலா இல்லான்னு சொன்ன பிறகு நீ எப்படி அவனை வெட்டின? ஹல்லா சகத்த கல்தவு, உள்ளத்தை பிளந்து பாத்தியா? அவன் தற்காப்புக்கு செஞ்சான், பொய்க்கு செஞ்சாலும் நீ மன உள்ளத்தை பாக்குற ஆற்றல் உனக்கு இருக்குதா? வாயினால் சொல்லிவிட்டானா இல்லையா? வாயினால் லாயிலா இல்லல்லான்னு அவன் சொல்லி சரணாகதியை அடைந்த பிறகு எப்படி நீ கொள்ளலாம் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஒரு தடவை இல்ல, திரும்ப திரும்ப சொல்ல என்ன செய்யறாங்க, மாதாலை கர்ரிருகா, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நீ உள்ளத்தை பிளந்தியா, உள்ளத்தை பிளந்து பாத்தியா, நீ எப்படி கொண்டுட்டு வரலாம், லாயிலா இல்லான்னு சொல்லி யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, எப்படி நீ கொள்ளலாம் என்று அவர் என்ன சொல்றான்னு கேட்டா, உசாமா சொல்றாரு, இந்த சம்பவம் நடக்காம இதுக்கு பின்னாடி நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காப்புல இருக்க, அவ்வளவு கோபத்துக்கு ஆகிட்டானே, இன்னைக்கு இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாத்தை தழுவி இருக்க கூடாதா, முன்னாடி இஸ்லாத் தழுவினாலும் இந்த ஒரு பாவத்தை நான் செஞ்சு வச்சிருந்தேன் அப்படின்னு நான் நினைக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் இருந்தது. அப்ப ஒரு மனிதன் வெளிப்படையாக ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பேசிக்கு மாற்றமாக உள்ளத்துல உள்ளதை எல்லாம் தற்காப்புக்கு சொல்றான், அதுக்கு சொல்றான், காப்பாற்றிக்கிற சொல்றான் நினைப்பது வந்து தப்பு. அந்த தப்பை ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த உசாமா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய என்ன ஓட்டத்தை வச்சு புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு கண்ணனை தெரிவிக்கிறாங்களே. அப்ப எந்த மாதிரிலாம் இருக்கும் சகாபாக்கள்னா அவங்களும் மனிதர்கள் முறையில் செய்வாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கு. அப்ப இதை கேட்கும் போது வெளிப்படையா பொதுமக்களுக்கு என்ன தெரியும், ஆமா அப்ப கொலைலாம் பண்ணி கொலைகாரர்கள் போல கலிமா சொன்ன பிறகும் கொண்டிருக்கிறாங்க, ஒரு கெட்ட அபிப்பிராயம் தானே வரும். ஆனா அந்த சம்பவத்தை நியாயமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா? இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சஹாபாக்களுக்கு. இவர் எதெல்லாம் சஹாபாக்களுக்கு மைனஸ் பாயிண்டா சொல்றாரோ அது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அவங்க செஞ்சாங்க, அவங்களுக்கு தெரியலை. நம்ம இருந்தால் நம்மளும் அதுதான் பண்ணியிருப்போம். ஒரு இப்போ இன்னைக்கு தெரியுது, லாயிலா இல்லல்லா சொன்னால் அவரை விட்டுறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு. ஏன்னா அந்த ஹதீஸை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் சஹாபாக்குடைய காலத்தில் நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன், சண்டை போடுறோம், பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து நம்ம கை ஓங்கும் போது லாயிலா இல்லல்லான்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்வோம், வெட்ட தானே செய்வோம், வெட்டதான் செய்வோம், யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்வோம். அப்போ அவங்களுக்கு எப்படி நடக்கணுங்கிற ஒரு வழி தெரியலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த பிறகு அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அதைத்தானங்க பார்க்கணும். ஒரு முஸ்லீமுக்கு சஹாபியுடைய கடைசி நிலையை தானே பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய போதனைக்கு பிறகு அவங்க எப்படி நடந்தாங்க அதைத்தானே பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய போதனைக்கு பிறகு எப்படி நடந்தாங்க? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொன்ன பிறகு இந்த உசாமா ரலியல்லாஹு அவங்க கவலைப்படுறாங்க, ஆஹா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே. இதுதாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உபதேசத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனையும் கேட்டுட்டு துணிஞ்சு மீறக்கூடிய நமக்கு கவலை வர மாட்டேங்குது. ஆனால் சட்டம் தெரியாமல் ஒரு தப்பை செய்த அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன பிறகு கவலைப்பட்டார். எவ்வளோ கவலை! அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் இப்படி திருப்பி திருப்பி சொன்னாங்க, லாயிலா இல்லல்லாஹ் சொன்ன பிறகும் கொண்டாயா? நான் இதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வராமல் பேசாமல் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாமே, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்து விட்டோமே என்று நான் வருந்தினேன். அவர் வருத்தப்பட்டார். இது ஹதீஸ்ல இருக்குது. அப்போ இதை அவங்க விரும்பினாங்களா? இந்த காரியத்தை அவங்க இப்படி தான் செய்யணும்னு ஒரு முடிவில் இருந்தாங்களா? சட்டம் தெரியாமல் இருக்கும்போது அதை செஞ்சாங்க. நபி சொன்ன பிறகு வருத்தப்பட்டாங்க, கண்ணீர் வெடிச்சாங்க. அப்போ ஒரு மூமின் இந்த சஹாபி விஷயத்தில் எப்படி சிந்திக்கணும்? இப்படிலாம் வந்து ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்த பிறகு திருத்திக்கிட்டாங்க, அதுதாங்க சஹாபாக்கள். இப்படி நல்ல எண்ணம்லாம் வரணும். ஆனால் இந்த எண்ணம் போயிடுச்சு. நபியுடைய உபதேசத்துக்கு முன்னால் அறியாமல் தப்பு செஞ்சுருப்பாங்க இல்லையா? அன்னைக்கு நம்ம இருந்தோம்னா இதை விட பெரிய ஃபித்னாக்களை எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறது? இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பேசினா அது ஒரு நல்ல ஒரு பார்வையா என்பதை நீங்கள் என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். அப்போ அடுத்து இன்னொரு சம்பவம், இதை நீங்கள் பாருங்கள். இது நீங்கள் பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, புகாரி முஸ்லீம் எல்லா நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் சில பேர் அனுப்பி விடுறாங்க. ஒரு பெண்மணி போய் கொண்டிருப்பாள், அவள்கிட்ட போங்க, அவள்கிட்ட ஒரு ரகசிய சீட்டு ஒன்று இருக்கும், அந்த சீட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க.
சஹாபாக்களும் போய் அந்த ரசூலா சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கிறார். உன்ட்ட என்னமோ இருக்குது, நீ ஏதோ மறைச்சு வச்சிருக்க, அதை திருப்பி கொடு, ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அவன் என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறா. இப்போ நீ சொல்கிறியா இல்லை உன்னுடைய ஆடை ஈடை எல்லாத்தையும் நாங்கள் அவுக்கவா? நீனா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, ரசூல்லா பொய் சொல்ல மாட்டாங்க, நம்பிக்கை. அப்போ அந்த பெண் என்ன செய்கிறான்னா இந்த கொண்டைக்குள்ளேருந்து ஒரு சீட்டு எடுத்து இதுதான் மக்காவில் போய் கொடுக்கறதுக்காக அவள் மதீனாலேருந்து போய்கிட்டு இருக்கிறாள். இதுதான் சொல்லி அந்த சீட்டை ஒப்படைக்கிறாள். சஹாபாக்கள் வாங்கிட்டு வந்து ரசூல்லாட்ட கொடுக்குறாங்க. சீட்டை வாங்கி பார்த்தா ஹாத்திப் பின் அபி பல்தா என்ற ஒரு சஹாபி மக்காவாசிகளுக்கு எழுதிய கடிதம். ஒரு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி உள்ள ஒரு சில விஷயங்களை அவர் மக்காவாசிகளுக்கு தெரிவிச்சிருக்கிறார் அந்த சீட்டில். இதை பார்த்தோனையுமே அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஹாத்திப், ஏன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறீங்க? நம்மளுடைய சில ரகசியங்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களே, நம்மகிட்ட பற்றி உள்ள சில தகவல்களை மக்காவாசி குறைசிகளுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்களே, என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு சொன்னால், அதாவது மக்காவில் உங்கள் எல்லா பேருக்கும் சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க. அவங்க உங்களுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா பேருக்கும் நிலைமை. ரசூல்லாவுக்கும் உறவினர்கள் இருக்கிறாங்க. ரசூல்லா சொத்தை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. சில சஹாபாக்களும் சொத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்தாலும் இவங்களுடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க, சொத்தையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் குறைசி கிடையாது, நான் வெளியிலிருந்து குறைசியோடு சேர்ந்து கொண்டவன், எனக்கு அங்கே சொந்த மந்தம் எதுவுமே இல்லை. அப்போ என்னுடைய குடும்பம் அங்கே இருக்குது. இந்த குறைசிகள் ஏதாவது என் குடும்பத்தை செஞ்சுட்டா என்ன ஆகும்? அப்போ என்னுடைய குடும்பத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு ஏதாவது 1-2 உதவிகளை செஞ்சால் என் குடும்பத்தை அவங்க பாதுகாப்பாங்க. இவர் வந்துட்டார், குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு, வீட்டையும் ஊரையும் தியாகம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி மதீனாவுக்கு வந்துட்டார். அப்போ என் குடும்பத்தை பாதுகாக்கணும், என் குடும்பத்தை அவங்க ஒன்றும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால இந்த 1-2 விஷயங்களை நான் சொன்னேன். இது ஈமானை விட்டுட்டு குஃப்ரா போயிடணும், இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கணும் அப்படிங்கிற நான் எண்ணத்தில் செய்யலை அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு உடனே உமர் அலி உங்களுக்கு கோபம் வருது. அல்லாஹ்வின் தூதரே, என்னை விடுங்கள், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலி உங்களை பார்த்து சொன்னாங்க, லக்கது சதக, இவர் உண்மை சொல்லிவிட்டார். யாரு? அந்த ஹாத்திப் பின் அபி பல்தா சொன்னாங்களே, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தின் மீது அதிருப்தி கொண்டு இந்த காரியத்தை செய்யவில்லை, அல்லாஹ்வை நம்புகிறேன், தூதரை நம்புகிறேன், ஆனால் என் குடும்பம் அங்கே இருக்கிறது, என் குடும்பத்துக்கு எதுவும் வந்துவிடக்கூடாது, உங்களுடைய குடும்பங்கள் எதுக்கும் அங்கே பாதிப்பு இல்லை, ஆனால் என் குடும்பத்துக்கு அங்கே பாதிப்பு இருக்குது, அதனால் நான் இப்படி செய்தேன் என்ற ஈமான் ஒழுங்கா இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் உண்மையே சொன்னார். வலா தகூலு இல்லா ஹைரன், அவர் விஷயத்தில் நீங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் பேசாதீர்கள், அதையும் அங்கே சொல்றாங்க. யார் விஷயத்தில்? ஹாத்திப் பின் அபி பல்தா விஷயத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் பேசாதீர்கள். அவர் உண்மை சொல்லிட்டார், சரியான ஆளு தான், இவளும் நபி சொல்றாங்க. அப்போ உமர் அலி இல்லவங்க அந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலியில் உங்களை கண்டிச்சாங்க, அவரை விட்டு. என்ன உமர்? அவர் யார்? இன்னஹு கது ஷஹீத பத்ரன், அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர், பத்ர்வாசி. பத்ர்வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? யாமலு மாஷத்தும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இவர் பத்ர்வாசி, அவரை போய் நீ கொல்ல போவியா? அதனால் அவரை பற்றி பேசாதீங்க, நல்லதை சொல்லுங்க, அவர் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார். ஃபஹாதல்லதி ஜர்ரஹு, இன்னும் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா இல்லையா, நீங்கள் விரும்பியதை செய்து விடுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன், இந்த வார்த்தையால் தான் அவர் இந்த காரியத்தையும் செய்திருக்கிறார். நபி சொன்னாங்க. அவர் இப்படி செஞ்சாரா இல்லையா? ஏன் செஞ்சாரு? சரி, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக இப்படி செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். உண்மையில் அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த தகவல்களை இந்த சகோதரர்
எப்படி எடுத்து சொல்றாருன்னு பாருங்க. அதாவது அதே மாதிரி அதை விட விடுங்க, ஒரு நாட்டில் இஸ்லாமிய நாடு இருக்கு, இஸ்லாமிய நாடு விடுங்க, வேற எந்த ஒரு நாடா இருக்கட்டுமே, அந்த நாட்டினுடைய ரகசியத்தை காட்டி கொடுக்கறதுனா அந்த நாட்டில் பெரிய குற்றம். எந்த நாடா இருந்தாலும் சரி, கொலை செய்யறத விட ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள ரகசியத்தை எல்லாம் காட்டி கொண்டே ஒருத்தன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தான்னு வைங்க, அவன் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் என்ன செய்ய சாதாரணமா எடுத்துக்கொள்ளாது, தேச துரோகிகள். ஏன்னா அவன் எதிரி கொடுக்கிற அந்த தகவலினால் நாட்டை அவன் அழிச்சிருவான். சில தகவல்கள்னால என்ன செய்வான், நாட்டுக்கு தாக்குதல் நடத்தி அவங்க ஓங்கிடும். ஒட்டுமொத்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு துணை போயிருக்கான்னு சொல்லி கடும் குற்றமாக எடுத்துக்கொள்வோம். எல்லா நாடுகளிலுமே நாட்டுக்கு எதிராக நாட்டின் ரகசியங்களை எதிரிக்கு காட்டி கொடுக்கிற ஒரு விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை நீங்க விளைவிக்கணும். இப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் வந்து நீங்க போங்க, ஒரு கும்பல போய்கிட்டு இருக்கா, அவளை வழிமறிச்சு அவள்கிட்ட ஒரு கடினம் இருக்கு, அதை பறிச்சுக்கிட்டு வாங்க ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உமர் என்ன செய்யறாரு, யா ரசூலல்லாஹ் தஅனி அல்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக் கழுத்தை வெட்டணும், எனக்கு அனுமதி கொடுங்கங்கறாரு. இவன் செஞ்ச வேலைக்கு நான் வெட்டணும், கழுத்தை வெட்டணும், பரிசு கொடுங்கங்கற அவ்வளவு கோபப்படுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, உமர்ட்ட சொல்றாங்க, இன்னல்ல கது ஷஹீத பத்ரன், இவர் பத்ர்ல பங்கெடுத்தவர். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன, இவர் பத்ர் போர்ல பங்கெடுத்த ஒரு ஆளு. ஒமாயிதிரிக்கல் அல்லல்லாஹு அய்யகுன கதித்தலால் அஹ்லு பத்ரின், பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா, யஅமலு மாஷயத்தும் கது கபர்துலக்கும், நீங்க என்ன வேண்டாலும் நீங்க மன்னிச்சிட்டேன் அட்வான்ஸ் மன்னிச்சு கொடுத்துட்டான்ல. இவரெல்லாம் அட்வான்ஸ் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்கினவர். இவர் செஞ்ச வேலை தப்பா இருந்தாலும் இவர் பத்ர் போர்ல கலந்துகிட்டதுனால் அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், பத்ர் வாசிகளை பார்த்து சொன்னான், யஅமலு மாஷயத்தும், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறங்க, உங்களை மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் வந்து சொன்னானே, அதில் உள்ளவர் அவரு, அவரை போய் கொள்ளுவையாங்கிறாங்க. இது நமக்கு டாபிக் இல்ல. என்ன டாபிக் என்றால், ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டு நாட்டுடைய ரகசியத்தை எல்லாம் கொண்டு கொடுத்து சின்ன விஷயமா இப்படி எல்லாம் செய்ய ஒரு மனசு வந்திருக்கிறாரு அவருக்கு. அவர் சொன்ன காரணம் 1000 இருக்கேன், அவங்களுடைய சொந்த நலனுக்காகவும் சில முடிவு எடுப்பாங்க விளங்குறாங்க. சொந்த நலனுக்காகவும் சமுதாய நலனை பாதிக்கக்கூடிய முடிவுகளை ஒரு சகாபாக்கள் எடுத்த பத்ர்னால மன்னிக்கப்பட்டு போச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் எவ்வளவு விஷயம் சொல்லி இருப்பாங்க, எப்படி நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும்? இந்த மாதிரியான தன்மைகள் இருந்திருக்காங்களா இல்லையா? நாட்டு ரகசியம் இருக்கு பத்தியெல்லாம், அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நாட்டு ரகசியத்தை காட்டி கொடுக்கிறது எல்லா நாடுகள்லையும் பயங்கர பாவம், பயங்கர குற்றம், சாதாரண தப்பு கிடையாது. யார் இதை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சஹாபியை பார்த்தீங்களா, நபியோட இருந்துக்கிட்டு நாட்டு ரகசியத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உள்ள சில ரகசியத்தை காட்டி கொடுத்துருக்காரு. இப்படிலாம் செய்கிறதுக்கு இவருக்கு மனசு வந்திருக்கு. யாருக்கு? இந்த சஹாபிக்கு இப்படிலாம் செய்கிறதுக்கு மனசு வந்திருக்கு. அவர் 1000 காரணங்களை சொல்லட்டும், பேசுகிறேன் என்னது, அவர் இதுக்காக அவர் 1000 காரணம் சொல்லட்டும், நான் அதுக்காக செஞ்சேன் இதுக்காக செஞ்சேன் 1000 காரணங்களை சொல்லட்டும். இவர் செஞ்சது சரியா? அப்போ இப்படிலாம் செஞ்சு தானே இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு அடிப்படை, என்ன அடிப்படை? அப்போ சஹாபாக்கள்ங்கிறவங்க இப்படிலாம் நிறைய செஞ்சுருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. இப்படி பேசுகிறார்கள். இது சரியான ஒரு அணுகுமுறையா சகோதரர்களே? இப்படிதான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கறதா? அல்லாஹ் சொல்லிட்டா நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் உண்மை சொல்லிவிட்டார், அவர் சொன்ன காரணத்தை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க, இவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அவர் 1000 காரணம் சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, லக்கது சதக், அவர் உண்மை சொல்லிவிட்டார், அவ்வளோதான் ஏற்றுக்க, அவர் சொன்ன காரணத்தை ஏற்றுக்கோ, முடிஞ்சு போச்சு. இன்னும் சொன்னாங்க, லா தக்கூலு இல்லா ஹைரன், அவர் விஷயத்தில் நல்லதை தான் நீங்கள் பேசணும்னு நபியும் சொல்லிட்டாங்க. அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். இன்னும் அவர் செஞ்சதுக்கு காரணம், அல்லாஹ் அவரை பார்த்து சொன்னால், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், உங்கள் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அதனால தான் அவர் இந்த காரியத்தையும் செஞ்சார். அதுவும் இஸ்லாத்தின் மீது அதிருப்தி கொண்டு இல்லை, தன் குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. ஒவ்வொரு மனுஷனும் என்னென்னமோ செய்கிறான். எவ்வளோ பெரிய தியாகம்! அல்லாஹ்வுக்காக குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்தவர், தான் குடும்பம் அங்கே அழிந்து விடக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தை கொன்று விடக்கூடாதுங்கிற ஒரு இதில் இப்படி செஞ்சார். அப்போ ரசூலுல்லாஹ் பேசாதீங்க, நல்லதை தான் பேசுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வை காட்டி கொடுக்க இவருக்கு மனசு வந்திருக்கு பார்த்தீங்களா? அவர் 1000 காரணம் சொல்லட்டும், இப்படிலாம் செய்வாங்க சஹாபாக்கள், இப்படி பேசினா அது சரியா தப்பா? அப்போ இது இப்படி சிந்திக்க கூடாது.
இது இந்த ஹதீஸை நிராகரிக்குது. இப்படி பேசக்கூடாது. உமர் அலியில் அவங்க சொன்னாங்களா இல்லையாங்க, இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டுறேன்னு ரசூல்லா கேட்ட கேள்வியில் அவர் அழுதுட்டார். உமர் அலியில் அவர்கள் என்ன கேட்டாங்க? உமரே, அவர் விஷயத்தில் நீ இப்படி கோவப்படுறியே, இப்படி பேசுறியே, நீ அவர் யாரு தெரியுமா? பத்ரு போரில் கலந்து கொண்டவர். பத்ரு போரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் இல்லையா, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், மன்னித்து விட்டேன் என்று. அவர் விஷயத்தில் ஏன் இப்படி மூர்க்கத்தனமாக நடக்கிற நபி கேட்டோனையுமே உமர் அலியல் அவர்கள் அழுது விட்டார்கள். பத்ரு போரில் கலந்து கொண்டவர், அதுவும் ஹதீஸில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சஹாபியை பார்த்து இன்னைக்கு நம்ம நோண்டலாமா, இப்படி பேசலாமா? அவர் 1000 காரணங்களை சொல்லிட்டு நாட்டை காட்டி கொடுத்தாங்களே, ரசூலா காட்டி கொடுத்தாங்களா இல்லையா? இதுமா என்னென்னலாம் செஞ்சுருப்பாங்க சஹாபாக்கள். அது ஒரு ஆளோட நிற்காம இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்துவது ஆரோக்கியமான ஒரு முறையை, சரியான விமர்சனமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புகாரியில் 912வது ஹதீஸ். உஸ்மான் ரலியல்லாஹு பாங்கு சம்பந்தமாக ஆரம்பத்தில் ஜும்மாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு பாங்கு தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துலையும் ஒரு பாங்கு தான் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துலையும் கொஞ்ச காலம் ஒரு பாங்கு தான் இருந்துச்சு. ஹதீஸில் வருது. ஆனால் மக்கள் அதிகமாகி விட்டார்கள், மக்களுடைய வீடுகள் பெருகி விட்டது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் ஜும்மாவுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக ஜவுரான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே மக்கள் அதிகமாக குழும்பி இருக்கக்கூடிய ஒரு இடம், மதீனாவில் உள்ள ஒரு கடை தெரு. அந்த இடத்துல ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்கன்னு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை தவறாக புரிந்து மதுஹபில் உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பாங்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்கிறதுக்கு இந்த ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி செஞ்சது எதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு பாங்கு தான், இமாம் மெம்பரில் ஏறுனா பாங்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பாங்கு தான் இருந்துச்சு. ஆனால் மக்கள் அதிகமாயிட்டாங்க, வீடுகள்லாம் பெருகி போச்சு. இப்போ பாங்கு சத்தம் கேட்குமா? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்கும். ரசூலா காலத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை நடக்குது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்கும். தூரம் தொலைவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாங்கு சத்தம் கேட்குமா? கேட்காது. அப்போ பாங்கு சத்தம் கேட்காதுன்னா அவங்க எப்படி ஜும்மாவுக்கு வருவாங்க? வருவாங்களா? வர முடியுமா? இப்போ இன்றைக்கி பாங்கு சத்தம் கேட்டாலும் கேட்காலும் பிரச்சனை இல்லை. ஏன்? நேரம் ஃபிக்ஸடாக பண்ணிடுறாங்க, 11:30க்கு அப்படின்னு ஃபிக்ஸட் பண்ணுறாங்க. நம்ம வாட்சியை பார்க்குற கரெக்டாக வந்துடுறோம். அந்த காலத்தில் வாட்சியும் இல்லையே, எதை வச்சு தான் ஜும்மாவுக்கு வர முடியும்? பாங்கை வச்சு தான் வர முடியும். அப்போ பாங்கு சத்தம் கேட்டால் கேட்குற தொலைவில் உள்ளவங்க அந்த சத்தத்தை கேட்டு வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. தூரத்தில் இருக்கிறாங்க, மஸ்ஜிது நபவி ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குது, அதை பக்கத்தில் வேறு எந்த பள்ளியும் இல்லை. இன்றைக்கி மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் புகாரி பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளி, நிறைய பள்ளி இருக்குது. ஆனால் அதால் வேறு பள்ளியும் இல்லை. மதீனாங்கிற மஸ்ஜிது நபவி ஒரு பள்ளி தான். அப்போ தூர தொலைவில் இருக்கிறாங்க, பாங்கு சத்தமும் கேட்கல. இப்போ அந்த மக்கள் எப்படி ஜும்மாவுக்கு வருவாங்க? இது நெருக்கடியா இல்லையா? இது நெருக்கடி. அப்போ உஸ்மானில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள் பாங்கு சத்தம் கேட்காத அந்த தொலைவான பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆள் அனுப்பி ஜும்மாவுக்கு நேரமாச்சு வாங்கன்னு ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. ஒரு அறிவிப்பு, பாங்கு கிடையாது, ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. இது தப்பா? இது பிதாத்தா? இது மார்க்கத்தில் வழிகேட்டுக்கு நரகத்துக்கு இழுத்துட்டு போகிற ஒரு காரியமா? இது பிதாத்து கிடையாது. வணக்கம் இபாதத்துங்கிற அடிப்படையில் அவர் செஞ்சார். ஒரு நெருக்கடி, மக்களை எப்படி திரட்டுறதுங்கிற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு பண்ணார். இது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் இதை எப்படி விமர்சிக்கப்படுகிறது பார்த்தீங்களா? சஹாபாக்கள் உஸ்மான்ல அவங்க பாங்குங்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு காரியம், பரவலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த பாங்கிலேயே ரசூலா காலத்தில் இப்படி தான் இருந்து, உமர் உள்ளவங்க காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் உஸ்மான் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அறிவிப்பு தேவையில்லாதது. ஏன் செஞ்சார் அவர்? இப்படி பேசலாமா? அவர் ஏன் செஞ்சார்? இவர் ஏன் போனார்? அப்போ வஹி எதுன்னு சஹாபாக்களுக்கே தெரியலை, வஹியை அவங்க மாற்றிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க செஞ்சதே குறை கண்டிருக்கிறாங்க. ஒரு பாங்கு ரசூலா சொன்னாங்களா? உஸ்மான்ல அவங்க மக்களை கூட்டுறதுக்காக ஒரு அறிவிப்பு எஸ்ட்டா அந்த இடத்துல பண்ணோனையுமே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சது தப்பா? இப்படியெல்லாம் பேசி இன்னைக்கு நிறைய பேர் பிதஅத் செய்கிறாங்களே, அதுக்கு காரணம் உஸ்மான்ல அவங்க தானே என்று அந்த சஹாபி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது.
அவர் செஞ்ச கடத்தருவுல இவங்க பள்ளியிலே என்ன செய்யறாங்க, 2 பாங்கையும் சொல்றாங்க. அவர் கடத்தருவுல போய் ஒரு அறிவிப்பு தான் செய்ய சொன்னாரு. ஏன்டா நிக்கிறீங்க, இப்ப இமாமுடைய உரையை கேட்கணும், முன்னாடி வந்தாலும் கேட்க முடியும். அவர் முன்னாடியே போய் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க, டைம் ஆச்சுன்னு சொல்லி அப்படி ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்தினார்னு வருது. அது கூட தேவையற்றதுதான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யாத பொழுது அதை புதுசா போய் அறிமுகப்படுத்தின தப்பு தான். இருந்தாலும் அவர் பாங்கை அதிகப்படுத்தி இருந்தாலும் சரி, அது மார்க்கமாக கூடாது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு என்ன மதிப்பு? வஹீல வழிகாட்டுதல் கிடைச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் பூரா இப்படிதான் இருந்திருக்கு. ஒரு பாங்கு இமாம் மெம்பர்ல ஏறின பிறகு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாங்கு தான் இருந்தது. இப்பொழுது தெளிவாக ஹதீஸில் ஆதாரம் இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 4 மதுஹபுகாரங்களும் சரி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றும் சொல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்களும் சரி, நம்ம தௌஹீத் ஜமாஅத்துடைய மர்கஸ்ல மட்டும்தான் ஒரு பாங்கு சொல்றோம் ஜும்மாவுக்கு. அதிகமான தௌஹீத்னு சொல்லக்கூடிய பேர்ல இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 2 பாங்கு சொல்றாங்க. ஏங்க 2 பாங்கு சொல்றீங்க, உஸ்மான் செஞ்சாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போதலையா? அவங்க தவறு செஞ்சுட்டாங்களா? அவங்க மிஸ்டேக் பண்ணது கண்டுபிடிச்சிட்டாரா? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயம், நாம அதை எப்படி மார்க்கமா ஆக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு இல்லாது. வாரத்தில் ஒரு நாள் தொழுகிற ஒரு தொழுகையில கூட பிதஅத் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பேரால் அதிகப்படுத்தினோமையானால் அது பிதஅத்னா வழிகேடு. இன்னும் சொல்ல போனா மதுஹபோடு எடுத்துக்கொண்டால் ஷாஃபி இமாம், அது உள்ள மதுஹபை பத்தி அடுத்த தலைப்புல வரும்போது உங்களுக்கு சொல்றேன் விவரமா. அந்த ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னதா வருது. அவர் பாங்கு சொல்லியிருக்க மாட்டார், அறிவிப்பு தான் செஞ்சிருப்பாரு. பாங்கே சொல்லி இருந்தாலும் நான் தேர்ந்தெடுப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறையை தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஷாஃபி மதுஹப் சொல்லி அதையும் மீறாங்க. ஷாஃபி இமாம் என்ன சொல்ற அவருடைய புஸ்தகத்துல, உஸ்மான் பாங்கு சொல்லியிருக்க மாட்டார், ரசூலுல்லாஹ் மீன் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு அறிவிப்பு தான் செஞ்சிருப்பாங்க. சரி, அவர் பாங்கையே அதிகமாக்கி இருந்தாலும் எனக்கு விருப்பமானது நான் தேர்வு செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த நடைமுறையை தான் அப்படி சொல்லியிருக்காருல்ல. ஷாஃபி மதுஹபுடைய பள்ளியில எல்லாம் ஏன் ஒரு பாங்கு 2 பாங்கு சொல்றாங்க? ஷாஃபி மதுஹபுங்கிறாங்கல்ல, ஷாஃபி இமாம் என்ன சொல்றாரு கேட்கறோமா இல்லையா? அப்ப ஷாஃபி இமாம் சொல்றாரு ஒரு பாங்கு தான், 2 கிடையாது. உஸ்மான் செஞ்சாலும் ஏற்றுக்கிற தேவையில்லை, நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் தான் வேணும்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா, தெளிவாக ஒரு மார்க்கம் இருக்கும்போது கூட அவங்களா ஒரு ஏதோ நல்ல எண்ணத்துல சேர்த்து விட்டுருவாங்க. சஹாபா சேர்த்து விட்டுருவாங்கன்னு விட்டுக்கிட்டே சொல்லல, அந்த ஹதீஸ் அதான் அர்த்தம் அப்படின்னு புகாரி என்ன செய்யறாரு, இத சாயிப் இப்னு யஸீதுங்கிற ஒரு தோழர் சொன்னதாக பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஒரு பாங்கு சொன்னாங்கன்னு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதானே. இன்னொருத்தர் நாளைக்கு 3 பாங்காக்குன்னா என்ன செய்வீங்க? இன்னொருத்தர் மக்கள் அதிகமா போயிட்டாங்க, 50-60 கிலோல இருந்து இந்த இடத்துக்கு வர வேண்டி இருக்குது, 50 பகுதி 50 ஆள் அனுப்பி பாங்க சொல்ல வைங்கன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப மார்க்கெட் வெளியெல்லாம் போயிட்டு இருக்கும், குழம்பு போயிடும், ஒரு யூனிஃபார்ம் இல்லாம போயிடும். நம்ம ஆளாளுக்கு உருவாக்குவதுங்கிற ஒரு வாசலை திறந்தோமையானால் அது வகியை விட்டு நம்மளை திருப்பி விடும். வகியில கிடைச்சது என்னன்னு தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது பின்னாடி சேர்ந்தது தெரியாது. அதனால நம்ம தௌஹீத் ஜமாஅத்துல மாத்திரம் இது உறுதியா கடைப்பிடிக்கணும். ஜும்மாவுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பாங்க சொல்லிவிட்டு அப்புறம் இமாம் ஏறணும் ஒரு பாங்க சொல்வது கிடையாது, ஒண்ணுதான் சொல்றோம் சுன்னத்து பிரகாரம். அப்ப அந்த வகியா மார்க்கம் என்பது மீறாங்களா இல்லையா? சஹாபாக்கள் காலத்திலே அது மாதிரி செஞ்சுதானே இருக்கிறாங்க. அதனால நம்ம அது ஆதாரம் எடுக்க முடியாது, வகை இல்லாம தான் செஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி பரவலான ஒரு விஷயம், தனியா சொல்ற விஷயம் கிடையாது. பாங்குங்கிறது பள்ளிவாசல் அபிஷியல் அறிவிக்கிறது, எனக்கு தெரியலன்னு சொல்ற விஷயம் இல்லை. ஒரு தனியா ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்ற ஹதீஸ் எல்லாம் ஒருத்தருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பள்ளிவாசல்ல பாங்கு அத்தனை கேட்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல சொன்ன பாங்கு அவ்வளவு பேரும் கேட்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அப்ப தெரியாட்டா கூட அபூபக்கர் ஆட்சி காலம் பூரா ஒரு பாங்கு சொல்லி இருக்கிறாங்க, அது அத்தனை மக்கள் அதை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உமரிலான காலத்துல 10 வருஷ காலம் அந்த ஒரு பாங்கு தான் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க காலத்தில் அதிகப்படுத்துறாங்கன்னு சொன்னா அது பிழை தானே, அதிகப்படுத்தினா தவறு தானே. அந்த தவறுக்கு எல்லாம் குற்றம் பிடிப்பானா அந்த விஷயத்துல நான் வரல. மார்க்கத்தில் வகி இல்லை, வகி இல்லாத ஒன்றை நம்ம மார்க்கமாக்க முடியாது. இந்த உஸ்மான் எனக்கு வகி வந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சாரா, அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மட்டும் 10 வருஷம் கழிச்சு மாத்திக்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரம் காட்டினாங்களா? அப்படிலாம் காட்டவில்லை. அதனால சஹாபாக்கள் நாங்க எடுத்துக்கிறோம் என்றால் அது சரி. சஹாபாக்கள் அவங்களாக சில செய்யறாங்க, செஞ்சிருக்கிறாங்க என்பதற்கு புகாரியில 912வது பார்க்கிறோம். உஸ்மான்ல அவங்க நம்ம விரும்புறது ஈமான். அவங்க மேல இப்படிப்பட்ட ஒரு தப்பான விமர்சனமா இல்லையா?
அவங்க ஒரு ஆட்சி தலைவர், அவங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அவங்க எதுக்குங்க இந்த அறிவிப்பை செய்யணும்? ஏன் செய்கிறாங்க? அவங்க ஆட்சி தலைவர், மக்களை எல்லாம் ஜும்மாவுக்கு கொண்டு வர பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்க பேசாணி எதையாவது பேசணுமா, வர்றவன் வர்றான் போகிறவன் போகிறான்னு போகலை. மக்கள் ஜும்மாவில் கரெக்டாக வரணும், நம்ம பயானுக்கு இருக்கணும், குத்பாவுக்கு முன்னாடி வரணும். அது ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறை. அந்த இமாம் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி மக்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது, அதுக்காக அவர் செஞ்ச முயற்சி. இது அவங்களுக்கு சிறப்பை காட்டுதா, மக்களை ஒரு நல்ல வழியின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறதா? அவங்க பிதஅத்து செஞ்சாங்க, மக்களை வழிகெடுத்தாங்கிறதுக்கு இது ஆதாரமா? யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, பெருநாள் தினத்தில் ஆண்களுக்கு பயான் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் போய் என்ன செஞ்சாங்க, பெண்களுக்கு பயான் பண்ணாங்க. 2 பயான் பண்ணாங்க. இன்னைக்கு யாராவது 2 பயான் பண்ணுறோமா? இன்னைக்கு யாராவது ஆண்களுக்கு ஒரு பயான் பெண்களுக்கு ஒரு பயான் நடக்குதா? இல்லை. அப்போ இதை பிதஅத்துன்னு சித்தரித்து காட்டலாமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் 2 பயான் நடந்தது, ஆண்களுக்கு ஒரு பயான் பெண்களுக்கு ஒரு பயான். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாம் எல்லாருக்கும் ஒரு பயான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது பிதஅத்து, இது மார்க்கத்தை மாற்றுறது, இது வஹிக்கு முரணான செயல்னு சொன்னால் அவர் சிந்தனையில் கோளாறும்போம். ஏன் ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு போய் தனியாக பயான் பண்ணாங்கன்னா எதுக்கு பண்ணாங்க? கேட்கல பயான் பண்ணாங்க. இன்னைக்கு கேட்குது, அதனால தேவையில்லை. புரியுதா இல்லையா அவங்களுக்கு வித்தியாசம்? இது மாதிரி தானங்க. பாங்கு சத்தம் போய் கேட்கல, சேரலை, அதனால் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல மக்களுக்கு ஜும்மாவுக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு ஒரு அறிவிப்பு பண்ணால் சரி நல்லது செஞ்சுருக்கிறாங்க, இப்படிலாம் மக்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சிந்தனை வர்றதை விட்டுட்டு அதை பிதஅத்துன்னு காட்டலாம் தானே? பிதஅத்தா? அப்போ இன்னைக்கு நீங்கள் மைக்கில் பயான் பண்ணுறீங்களே அது பிதஅத்தா? நீங்கள் நம்ம பயான் பண்ணுறோங்க மைக்கில், ரசூலுல்லாஹ் மைக்கிலேயே பயான் பண்ணாங்க இல்லை. இப்போ இதை பிதஅத்துன்னு சொல்லுவோமா? இது பிதஅத்து கிடையாது. ஏன்? இது பயானை அழகான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, எல்லாருக்கும் போய் தகவலை எத்தி வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு வேலையைத்தானே அவங்க செஞ்சாங்க. மார்க்கத்தில் பிதஅத்தை ஏற்படுத்தினாங்களா? அப்போ இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி உள்ள ஒரு விமர்சனம் இருக்குது. இது சரியான விமர்சனமா? இப்போ சரியான பார்வை இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல மூமின் இதை எப்படி யோசிப்பான்? உஸ்மான்ல அவங்கள பாராட்டுவான், அதானே செய்வான். உஸ்மான்ல அவங்க நல்ல ஒரு ஆட்சி தலைவருங்க, எனக்கு என்னான்னு இல்லாமல் மக்களையெல்லாம் ஜும்மாவுக்கு கரெக்டாக இழுத்துட்டு வர்ற வேலையை செஞ்சுருக்கிறாரு, ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அது காலம்தான் தீர்மானிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் மஸ்ஜிது நபவியில் சொல்லக்கூடிய பாங்கே போதுமானது, எல்லாத்துக்கும் போதுமானது, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் உஸ்மான்லவுடைய காலத்தில் மக்கள் அதிகமானார்கள், வீடுகள் பெருகியது, இந்த பாங்கு பத்தலை. அப்போ அந்த பாங்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது அவங்க எப்படிங்க ஜும்மாவுக்கு வருவாங்க? அறிவிப்பு பண்ணால் தானே வருவாங்க. இந்த அறிவு வேண்டாமா? இந்த அறிவுலாம் எதுவுமே இல்லை. என்னது இந்த புகாரில் வரக்கூடிய அந்த இந்த ஒரு 4 வரி எடுத்துட்டு உஸ்மானுடைய காலத்தில் ஒரு அறிவிப்பு அதிகமாக்கிட்டான்னு வந்துருச்சான், அதை பிடிச்சிக்கிட்டு அறிவிப்பு அதிகமாக்கிட்டார், பிதஅத் செஞ்சுட்டார், வஹியை மாற்றி விட்டார், இதுதான் வழிகட்டுக்கு காரணம், ரசூலுல்லாஹ் செஞ்சதையே அவர் குறை கண்டுட்டார். இப்படி சித்தரிக்கலாமா? புகாரில் அதாவது என்னென்னா, புகாரில் ஒரு ஹதீஸ் வந்துருச்சான். எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது புகாரில் ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா போதும், அந்த ஒரு அறிவிப்பு மட்டும்தான் எடுக்கிறது. அது சம்மந்தமாக வேறு அறிவிப்புகள் என்ன வருது, இது சம்மந்தமாக விளக்க உரையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதையுமே பார்க்கறது கிடையாது. அந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு தனக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறது. என்ன, எப்படா சஹாபாக்களை குறைப்படுத்தலாம், வஹியை மட்டும் பின்பற்றுவோம் அப்படிங்கிற அடிப்படையில். அதுக்காக சஹாபி தான் உங்களுக்கு கிடைச்சாரா போட்டு வதச்சி எடுக்கிறதுக்கு? வஹியை மட்டும் பின்பற்றுவோங்கிற அந்த தலைப்பில் சஹாபியை போட்டு பரண்டி அவங்கள பற்றி பொய்யான அவதூறுகளை சொல்லி அவங்களுடைய இஹ்லாஸில் கை வச்சு நாட்டை காட்டி கொடுத்தாங்க. இப்படிலாம் பேசி இது தேவையா? இது கேட்டால் கொள்கை, இதுக்கு பேர் கொள்கை உறுதியா? இப்படியெல்லாம் பொய்யா சொல்லி அந்த நல்ல மக்களை கேவலப்படுத்துறது, அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சு மக்களிடத்தில் கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது, இதுக்கு பேர் கொள்கை உறுதியா, கொள்கை கெட்ட உறுதியா? யோசிச்சு பாருங்க. அதுமாதிரி ஒரு ஹதீஸை எடுத்துட்டா அதை பற்றி உள்ள மற்ற விஷயங்களை பார்க்கறது கிடையாது. பாருங்க, புகாரில் 1128வது ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்களாம், என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லுஹா தொழுது நான் பார்த்ததே இல்லை, ஒரு தடவை கூட நான் தொழுது பார்த்தது இல்லை, ஆனால் நான் தொழுவேன் லுஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னதான் ஒரு ஹதீஸ் வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டார். பார்த்தீங்களா, 1400 வருஷமாக நம்ம லுஹா தொழுகையை நம்பிக்கிட்டு வர்றோம்.
இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. லுஹா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகை இருக்குன்னு சொன்னாங்கங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நம்மளாம் விளங்கி வச்சுருக்கோமா இல்லையா லுஹா தொழுகை இருக்குன்னு சொல்லி? இப்படிப்பட்ட சாதாரண விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியல. உம்முல் மூமினீன், மூமின்களுடைய தாயார், அவங்களுக்கு தெரியலை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாங்க. பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பக்கம் பக்கமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆயிஷா அவங்களுக்கு இந்த சின்ன விஷயம் தெரியலை. பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு, ஆயிஷா அவங்கள மட்டும் இல்லை, இப்னு உமருக்கு தெரியலை, உமர் அலியில் அவங்களுக்கு தெரியலை, அபூபக்கர் அவங்களுக்கு தெரியலை, பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு தெரியலை. அப்போ என்ன பெரிய சஹாபாக்கள் என்று சொல்லி அவருடைய பாணியில் நிறைய விமர்சனங்கள் என்ன செய்கிறாரு, செஞ்சுக்கிட்டு போகிறார். இது ஒரு சுன்னத்தான தொழுகை என்று எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது சரியான நிலைப்பாடு தான். ஆனா இந்த லுஹா தொழுகைங்கிற இந்த ஒரு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கல்ல, லுஹா தொழுகை அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. அவர்களை தொடர்ந்து 14 நூற்றாண்டுகளாக எல்லா காலங்களிலையும் அந்த ஹதீஸின் அடிப்படையில் மக்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கு நம்ம எடுத்துக்காட்டுற அளவுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகி, மா சப்பக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹத்துல் லுஹா கத்து, லுஹாங்கிற ஒரு தொழுகைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட தொழுவதில்லை. யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு தடவை கூட தொழுவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் தொழுவலைங்கிறாங்க. இது புகாரியில 1128 1177 இந்த ஹதீஸில் இருக்கிறது. இது ஆயிஷா நாயகியை பொறுத்த வரைக்கும் பெண்கள்ல அவங்க அறிவிச்சுறாங்க. இந்த உம்மத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெண்களை எடுத்துக்கொண்டோமேயானால் ஆயிஷா நாயகிக்கு நிகரான ஒரு கூர்மையான மதிப்பு உள்ளவர்கள் இல்லை. அவங்க அவ்வளவு விவரமாக சார்பாக சிந்திக்கக்கூடியவங்க, நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்கக்கூடியவங்க தான். அப்படி இருந்தா கூட ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியாம இருந்திருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகை தொழுதாங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்காம இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல வீடு ஒன்னாத்தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தொழுதா கூட உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், வீட்டுல தொழுதா கூட உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதில் ஆயிஷா அவங்கள பற்றி உள்ள இந்த விமர்சனம், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க லுஹா தொழுகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுது ஆயிஷா அவங்களுக்கு தெரியலை, ரசூலுல்லாஹ் லுஹா தொழுகவே இல்லைன்னு ஆயிஷா அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்படி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய சகோதரர் தான் என்ன சொல்றாரு தெரியுமா, சஹாபாக்களோட நம்ம ரொம்ப அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க, அதுக்காக போட்ட அடிப்படைகளில் ஒன்று தான் இந்த செய்தி. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. நம்மகிட்ட இன்னைக்கு புகாரி இருக்குல்ல, நமக்கு இன்னட்டு முஸ்லீம் இருக்குல்ல, ஹதீஸ் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஒரு வார்த்தையை போட்டு தேடினா சட சட சடன்னு தேடி கொட்டிருமில்ல. ஆனால் அவங்கள்ட்ட அதெல்லாம் இருந்துச்சா? இப்படியெல்லாம் அல்லாஹ் பெருமை அடித்ததுனால அல்லாஹ் கொடுத்த ஒரு தண்டனை தான் இது. இது தண்டனை தான். பெருமை அடிப்பியா அப்படின்னே அல்லாஹ் கேட்குறான். அடிப்பியா? இந்த சாஃப்ட்வேரை வச்சு பெருமை அடிப்பியா? புகாரியை வச்சு பெருமை அடிப்பியா? முஸ்லீமை வச்சு பெருமை அடிப்பியா? பாருங்க, என்ன தெரியுமா, ஆயிஷா உள்ளவங்க லுஹாவே ரசூலுல்லாஹ் லுஹா தொழுகல அப்படின்னு மறுத்த மாதிரி அந்த ரசூலுல்லாஹ் லுஹா தொழுத ஹதீஸ் அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. என்ன முஸ்லீமில் என்னன்னு பாருங்களேன். ஆயிஷா அவங்ககிட்ட கேட்கப்படுது, ஹல் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி லுஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. இந்த சகோதரர் எப்படி சொல்றாரு, ஒரு தடவை கூட லுஹா தொழுததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகவில்லை என்று ஆயிஷா சொன்னாங்க. ஒரு தடவை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகலை அப்படி ஆயிஷா சொன்னாங்கன்றார். ரசூலுல்லாஹ் லுஹா தொழுது லுஹா சம்பந்தமாக சொன்னது எதுவுமே உங்களுக்கு தெரியலைங்கிறார். ஆனால் ஆயிஷா அவங்ககிட்ட கேட்கப்படுது, அப்துல்லா இப்னு ஷகீக்ங்கிறவர் கேட்குறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்களா, தொழுக்கூடியவர்களாக இருந்தார்களா வளமையாக? அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க லா.
வளமையாக அவங்க லுஹா தொழக்கூடியவர்களாக இல்லை. இல்லா ஐ எஜிய மின் மகீபிஹி, எங்கேயாவது பயணம் போயிட்டு வந்து அந்த நேரத்தில் தொழுவாங்க. வந்துருச்சா? ஒரு தடவை கூட தொழுகலை அப்படின்னு ஆயிஷாரில் அவங்க சொன்னாங்களே, முஸ்லீமில் இருக்குது. என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் அதை வளமையாக தொழுகலை. லுஹா தொழுகை ரசூலுல்லாஹ் அவங்க வளமையாக தொழுகலையே தவிர பயணத்திலேருந்து போயிட்டு வந்து அந்த சந்தர்ப்பத்தில் தொழுதாங்க. அப்போ பொய்யாயிருச்சா விமர்சனம்? ஒரு தடவை கூட தொழுகணும்னு சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க. இந்த முஸ்லீமில் உள்ள ஹதீஸை தட்டி பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ பெருமை அடிக்கக்கூடாது. நம்மகிட்ட முஸ்லீம் இருக்குது, புகாரி இருக்குது, இருந்தே பார்க்கலையே. ஆயிஷா அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல நபி தொழுதாங்கன்னு சொல்லி. அது மாதிரி இப்னு மாஜாவில் 1371வது ஹதீஸ், முஆதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்ட, அக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி லுஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்களா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நாம் ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதார்கள், அர்பஅன் 4 ரக்காய் தொழுதார்கள், வ யஸீது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி அளவுக்கு அப்புறம் தொழுவார்கள். இதுவும் ஹதீஸ் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்கன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? பார்க்காம வந்து பேசுனா என்ன? இப்போ கோளாறு எங்கே? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்டயா இவர்கிட்டயா? அறியாமல் யார்? இவர்கிட்டயா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்டயா? அறியாமல் சொல்லிட்டாங்க. அறியாமனா சஹாபிக்கு அறியாமல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு இந்த சுன்னத்து தெரியலைங்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் தெளிவாக இருக்குது, அவங்க எல்லாம் லுஹா தொழுக ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு வழங்கி வச்சுருக்காங்கன்னு. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன இவர் சொல்கிறார் இல்லையா, அந்த ஹதீஸை சிந்திச்சு பார்த்துருந்தாலே ஆயிஷாரில் அவங்க சொல்ல வர்றது வேறு அர்த்தங்கிறத புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவர் சுட்டி காட்டுறாருல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுது நான் பார்த்ததில்லை, ஆனால் நான் தொழுவேன் ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்க. நான் தொழுவேன்னு எப்படி சொல்லுவாங்க அவங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காரியத்தை செய்யாட்டின்னு சொன்னால் அது அப்போ ஆயிஷாரில் அவங்க எப்படி சொல்லுவாங்க நான் செய்வேன்னு? ஏன்னா ரசூலா செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்களே நான் தொழுவேன்னு சொல்லி, அப்போ அதனுடைய மீனிங் என்ன? அதனுடைய மீனிங் அந்த ஹதீஸில் இருக்குது. ஆயிஷாரில் அவங்க சொன்னாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுததில்லை, அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது இவர் சுட்டி காட்டி அந்த ஹதீஸில் இருக்குது, அடுத்த வரியிலே இருக்குது. என்ன சொல்கிறாங்க? முஸ்லீமில் 1174வது ஹதீஸில் ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லுஹா தொழுக்கூடியவர்களாக இருந்ததில்லை, ஆனால் நான் லுஹா தொழுவேன் அப்படி சொல்லிட்டு ஆயிஷாரில் அவங்க சொன்னாங்க, வ இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉல் அமல வ ஹுவ யுஹிப்பு யஅமல பிஹி ஹஷ்யத யஅமல பிஹி நாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரியங்களை மக்கள் செஞ்சு அது கடமையாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் ரசூல்லா தொழுகலை, நான் தொழுவேன். இப்போ புரியுதா உங்களுக்கு ஆயிஷாரில் அவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகலைங்கிறது எந்த அர்த்தத்தில்? வளமையாக அவங்க தொழுகலை. லுஹா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக, இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் வளமையாக தொழுதுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி லுஹா தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக தொழக்கூடியவர்களாக இல்லை. ஏன் தொழுகலை? அது பிதஅத்துங்கிறனாலையா? அது தப்புங்கிறனாலையா? ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்க, லுஹா தொழுகை அனுமதிச்சிருக்கிறாங்க, ஒரு சில சந்தர்ப்பத்தில் தொழுதுருக்கிறாங்க. ஆனால் வளமையாக தொழுகலை. ஏன் வளமையாக தொழுகலை? அது மக்களுக்கு கடமையாயிடக்கூடாதுங்கிற பயத்தில் அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் நான் தொழுகுவேன். இவ்வளவு விளக்கம் இருக்குதா? அப்போ ஆயிஷாரில் அவங்க இந்த அர்த்தத்தில் சொன்னாங்க. இந்த அர்த்தத்தில் நபி அவர்கள் வளமையாக லுஹா தொழுகலை, ஏன்னா கடமையாயிடக்கூடாதுன்னு பயந்தாங்க. இப்போ இரவு நேரத்தில் நம்ம தொழுகிறோம்லங்க, ஜமாத்தோட தொழுகிறது, இது தொழுதா தப்பா? தப்பு கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? முதல் நாள் ஜமாத்தோட தொழுதாங்க, சஹாபாக்களை வச்சு, 2வது நாள் தொழுதாங்க, 3வது நாள் தொழுதாங்க, 4வது நாள் வரலை. கேட்டால் கடமையாயிருமோன்னு பயந்து நான் விட்டுட்டேன்ட்டாங்க. அப்போ நம்ம தொழுகிறது தப்பா? நம்ம தொழுகிறது தப்பு இல்லை. இந்த அடிப்படையில் தான் ஆயிஷாரில் அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக தொழுது நான் பார்த்ததில்லை, ஆனால் நான் வளமையாக தொழுவேன். இப்படி சொன்ன ஹதீஸை ஆயிஷாரில் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா சொல்கிற செய்தியே கிடைக்கல. அந்த ஹதீஸே பார்த்தீங்களா, அவங்க அறியாமல் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கே லுஹா தொழுக, ரசூலுல்லாஹ் லுஹா தொழுது தெரியலை. இப்படி அதை திசை திருப்புனா இது என்னன்னு சொல்கிறது? அறியாமை எங்கே, யாரிடத்தில் இருக்கு அறியாமை? யாரை அறிவிலியாக காட்டுறாங்க? இதை வழங்கணும்.
இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு தண்டனை தான். அந்த சிறப்புக்குரிய மக்களை தெரியாது, ஒன்றும் புரியாது அப்படின்னு காட்டி தன்னை அறிவாளியாக பேசியதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை. ஏன்னா அவங்க தானே இமேஜை கெடுத்துக்கிட்டாங்க. சஹாபாக்களை பற்றி யாரெல்லாம் தரக்குறைவாக பேச வர்றாங்களோ அவங்க ஒவ்வொருவருடைய நிலைமை இதுதான். கடைசியில் முடிவு என்னன்னு கேட்டால் அவங்க தான் அறியாமல் இருந்திருப்பாங்க, அவங்க தான் தெரியாமல் இருந்திருப்பாங்க. மொத்தத்தில் சஹாபாக்களை பற்றி இவங்களுக்கு நல்லெண்ணம் இல்லை என்பது மக்களுக்கு பளிச்சுன்னு தெளிவாயிரும். அப்போ இவங்க எப்படி மார்க்கத்தில் ஒழுங்காக சிந்திப்பாங்க, ஹதீஸ்களை மறுக்கிறாங்களோ அதை எப்படி ஒழுங்காக மறுப்பாங்க, அது தெளிவாகிவிடும். இதில் அடுத்து இதோட இல்லை, இன்னொன்று இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இதெல்லாம் நானா இப்படி சொன்னால் சஹாபாக்களை திட்டுறோங்கிறாங்க. அவர் சொல்கிறார், இப்படிலாம் நம்ம சொன்னால் சஹாபாக்களை திட்டுறோங்கிறாங்க, நானும் அதை எழுதி சொல்கிறேன். புகாரி இமாம்ல எழுதி வச்சிருக்கிறாரு. என்னது? புகாரி இமாம்ல எழுதி வச்சிருக்காரு. புகாரிட்ட போய் கேளுங்க. அப்போ புகாரி உங்களை மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த ஹதீஸை போட்டார் புகாரி. உங்களை மாதிரி பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு கூட லுஹா தொழுக தெரியலை, ஆயிஷாவில் உங்களுக்கு தெரியலை, அபூபக்கருக்கு தெரியலை, உமரில் உங்களுக்கு தெரியலை, அப்துல்லா பின் உமருக்கு தெரியலை, நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இப்படியா தலைப்பு போட்டாரு புகாரி? பண்ணுற வேலையெல்லாம் வேற, பழியை தூக்கி போடுறது புகாரி மேலே. என்ன சகோதரர்கள், இது நியாயமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் புகாரி இமாம் ஆயிஷாவில் உங்களுடைய இந்த ஹதீஸை போட்டுவிட்டு அதுக்கு மேலே தலைப்பு என்ன போட்டாங்க அதை யோசிச்சு பாருங்க. புகாரிங்கிறீங்கல்ல, நீங்கள் பொய்யான அவதூறு சஹாபாக்கள் மேலே சொல்லிட்டு புகாரி மேலே பழியை தூக்கி போடுறீங்கல்ல. புகாரி இமாம் ஆயிஷா அவங்களுடைய இந்த ஹதீஸை புகாரில் போட்டாங்க, அதுக்கு மேலே தலைப்பு என்ன போட்டாங்க அதை பார்க்கணும்ல. பெருமை வேற இதில். புகாரி எங்கிட்ட இருக்குதுல, புகாரியை படிக்கலையே ஒழுங்கா, இதில் எதுக்கு பெருமை? சஹாபாக்களுக்கு புகாரி இருந்துச்சா, எதுக்கு பெருமை அடிக்கணும்? இப்போ பாருங்க, அந்த புகாரி இமாம் இதுக்கு என்ன தலைப்பு போடுறாங்க தெரியுமா? ஆயிஷாவில் அவங்க சொன்னாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா வளமையாக தொழக்கூடியவர்களாக இல்லை, ஆனால் நான் வளமையாக தொழுவேங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்கல்ல. அந்த ஹதீஸுக்கு புகாரி இமாம் போட்ட தலைப்பு பார்த்துருந்தா இந்த விமர்சனத்தை இவர் செஞ்சிருக்க மாட்டார். என்ன தலைப்பு போட்டாரு? சலாத்துல் லுஹா ஃபிஸ் பாபு மல்லம் யுஸல்லி லுஹா வராஹு வாசிஅன். இதுதான் தலைப்பு இந்த ஹதீஸுக்கு மேலே. என்னது அர்த்தம்? ஒருவர் லுஹாவை அவர் தொழுகலை, ஆனால் தொழுகலாம்ங்கிற கருத்தை சொல்கிறார். இதுதான் தலைப்பு. ஒருவர் லுஹா தான் தொழுகவில்லை, ஆனால் தொழுதா தப்பா? தொழுகலாம், அது மார்க்கத்தில் உள்ளது என்று சொல்கிறான்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே ஆயிஷாவில் கூட இந்த ஹதீஸை சொல்கிறாங்க புகாரி இமாம். என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லுஹா தொழுகவில்லை என்று ஆயிஷாவில் அவங்க சொன்னாங்களே, அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? நபி அவர்கள் வளமையா தொழுகலை, ஆனால் அது தொழுகிறது உண்டு, நபி அவர்கள் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஆயிஷா அவங்களுடைய அர்த்தம், அவங்களுடைய சொல்லின் பொருள்ங்கிறத தலைப்பில் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ புகாரி இமாமை நீங்கள் பழி போடலாமா? இதை நீங்கள் கவனிக்கணும். அப்போ புகாரி இமாம் இந்த ஹதீஸை ஆயிஷா அவங்களுடைய சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவங்க வளமையாக தொழுகலை, அதனால் லுஹாவே இல்லைன்னு மறுத்தாங்கன்னு அர்த்தம் ஆயிஷா இருந்தவங்க. அது அர்த்தம் அல்ல. ஒரு ஆவு வாசியான் ரசூல்லா அனுமதிச்சாங்கன்னா அதனுடைய அர்த்தம். இமாம் புகாரி அவங்க தலைப்பில் போட்டிருக்காங்க. இந்த தலைப்பை படிச்சிருந்தாலே போதுமுங்க, நீங்கள் போட்டு சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஹதீஸை சொல்கிறீங்களோ அந்த ஹதீஸுக்கு தலைப்பு புகாரி இமாம் என்ன போட்டார், அந்த ஹதீஸுக்கு கீழே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்க, இதை பார்த்தாலே போதுமே. அப்போ எதையுமே பார்க்கறது இல்லையே. இது ஒன்று. இதை நான் ஏன் சொல்கிறேன் சகோதரர்களே, இது என்ன லுஹாத்தோட சாதாரண அப்படி நினைக்காதீங்க. இதனால் ஏற்படக்கூடிய ஃபித்னா என்ன? பொதுமக்கள் இதெல்லாம் நம்ம பேசலை, இப்போ மக்களுடைய உள்ளங்களில் என்ன வரும், என்ன ஏற்படும்? ஆமாம், லுஹா தொழுகிற ஒரு சாதாரண விஷயம், அது கூட ஆயிஷா அவங்களுக்கு தெரியல, சஹாபாக்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியலை, பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு கூட தெரியலை. அவங்கள மூடர்களை காட்டுற வேலை தானே இது. அவங்க அறியாமல் செஞ்ச விஷயத்தை அறியாமல் செஞ்சாங்கன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அவங்க எல்லாம் தெரிஞ்சு ஒழுங்காக கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பேசுனா அது எப்படி? அது இது ஒன்று. இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியாது, ஆய்வு பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆய்வு பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இது சமுதாயத்தில் குழப்பமா இல்லையா? எல்லா பேருமே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது யார் எடுத்து சொல்லும்போது தான் மக்களுக்கு தெரியும். இல்லாட்டினா ஒரு பேச்சுக்கு இன்றைக்கி யாருமே சொல்லணும்னு வைங்களேன், சமுதாயத்தில் என்ன நிலைமை? பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு ஹதீஸே வழங்கலை,
மார்க்கத்தில் மூடர்களாக இருந்திருக்கிறாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் விளங்கிட்டோம், அதுதானே வரும். அது இது ஒன்றா. இப்போ அடுத்து ஒரு செய்தி பாருங்கள். அப்துல்லா பின் உமர், அந்த செய்தியும் இவர் சுட்டி காட்டுறார். என்னென்னா புகாரியில் 1175வது ஹதீஸ். அதில் இப்னு உமர் அலியில் அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் லுஹா தொழுவீங்களா? என்ன கேட்குறாங்க? நீங்கள் லுஹா தொழுவீங்களா? இல்லை, நான் தொழுக மாட்டேன், நான் தொழுகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க இப்னு உமர் அலியில் அவங்க. சரி, அபூபக்கர் தொழுதுருக்கிறாங்களா? அவங்களும் இப்படி தொழுததில்லை. சரி, உமர் அலியில் அவங்க தொழுதாங்களா? அவங்களும் தொழுததில்லை. ரசூல்லா தொழுதாங்களா, வளமையாக தொழுதாங்களா? அதுவும் எனக்கு தெரியாதுன்னு இப்னு உமர் அலியில் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது புகாரியில் 1175. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டார். பார்த்தீங்களா, லுஹா தொழுகை இருக்குது. ஆனால் இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க, அபூபக்கர் தொழுதாரான்னு கேட்டால் இல்லை. அப்போ இப்னு உமர் தொழுகலை, அபூபக்கர் தொழுகலை, உமர் அலியில் அவங்க தொழுகலை. அப்போ லுஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு சொன்னது அபூபக்கருக்கு தெரியலை, உமர் அலியில் அவங்களுக்கு தெரியலை, இப்னு உமருக்கு தெரியலை, பெரும்பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹதீஸ் அபூபக்கருக்கு தெரியலைன்னா இருக்குது? ஹதீஸில் உள்ளது தானங்க சொல்லணும். இப்னு உமர் அலியில் அவங்ககிட்ட லுஹா தொழுகை இருக்குதா இல்லையானா கேட்டாங்க. நீங்கள் லுஹா தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க, நான் தொழுகலைன்ட்டாங்க. அபூபக்கர் லுஹா தொழுகை இருக்குன்னு நினச்சாரா இல்லையா? அதான் கேள்வி. அபூபக்கர் லுஹா தொழுதாங்களாங்கிறது தான் கேள்வி. இல்லை, அவங்களும் தொழுகலை. நம்ம தொழுகலைங்கிறனால லுஹா தொழுகை இல்லைன்னு மறுத்தன்னு அர்த்தமா? இப்போ நீங்கள் லுஹா தொழுகலைன்னு வைங்க, தொழுகலை, இதனால் லுஹா தொழுகையும் ஒன்று இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தமா? அது அர்த்தம் இல்லை. சொல்ல போனால் ஏன் அபூபக்கர் உள்ளவங்க, உமர் அலி உள்ளவங்க, இப்னு உமர் உள்ளவங்க லுஹா தொழுகலை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகாமல் விட்டுருந்த, வளமையாக அவங்க தொழுகாமல் இருந்ததுனால இவங்களும் வளமையாக தொழாமல் இருந்தாங்க. அதுதான் காரணம். அப்படி அச்சு அசலாக ரசூலுல்லாஹை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சஹாபாக்கள் தொழுகாமல் இருந்தாங்க. லுஹா தொழுகை இல்லைங்கிறனாலையா? இல்லை. இப்போ இதை நீங்கள் பாருங்கள், இன்னொரு செய்தியை அவர் சுட்டி காட்டுறார். புகாரியில் 1776வது ஹதீஸ். அதில் என்னென்னா, மக்கள்லாம் பள்ளிவாசலில் ஒன்று கூடி லுஹா தொழுகையை தொழுது விட்டுருக்குறாங்க. அப்போ இப்னு உமர் அலியில் அவங்ககிட்ட கேட்குறாங்க, மக்கள்லாம் இப்படி லுஹா தொழுகிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்போ அதுக்கு இப்னு உமர் அலி அவங்க சொன்னாங்களா, பிதாத்துன், இது பிதாத்துன்னு சொன்னாங்களா. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டார். புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸை, இதான் என்ன ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துக்கிறது, எடுத்துகிட்டு இப்னு உமர் அலி அவங்கள விமர்சிக்க வேண்டியது. பார்த்தீங்களா, மக்கள் எல்லாம் கூடி தொழுகிறாங்க, அதில் சஹாபாக்கள் வேறு இருக்கிறாங்க, லுஹா தொழுதுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி இப்னு உமர் அவங்ககிட்ட கேட்கும்போது பிதாத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் செய்ததையே பிதாத்துன்னு சொன்னாரா இல்லையா? யாரு? இப்னு உமர் அலியல் அவர்கள். அதோடு இல்லாமல் அந்த இப்னு உமர் உள்ளவங்க சஹாபாக்கள்கிட்ட போய் ஏன் பிதாத்தை செய்கிறேன்னு கண்டிக்கலையா? அது வேற ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? பிதத் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த சஹாபாக்கள்கிட்ட போய் பிதத்தை ஏன் செய்கிறேன்னு வேற கண்டிக்காமல் இவர் இருந்திருக்கிறாரு. அப்போ என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு சுன்னத்தை பிதத்துன்னு சொல்லியிருக்காரு, வழிகேடுன்னு சொல்லியிருக்காரு, அனாச்சாரம் சொல்லியிருக்காரு, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு இப்னு உமர். இப்படின்னு இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தை இல்லை, எல்லாத்தையும் எழுதினேன். கூட குறைய சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் என்ன செய்யறது, அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் எழுதிக்கிறது. நம்ம பேசும்போது கிளிப்பையும் போட்டு விடுவோம். அது இப்னு உமர் என்ன செய்யறாருன்னா, பள்ளியாசல்ல மக்கள்லாம் லுஹா தொழுதுட்டு இருக்கிறாங்க. 10 மணி 9 மணி 11 நேரத்தில் தொழுதுட்டு இருக்கும்போது அப்போ கேட்குறாங்க வந்து இப்னு உமர்ட்ட, இது தொழுகிறாங்களே என்ன சரிதானான்னு. அவர் சொல்ற கால பிதத்துன், இது பிதத்து. இப்படி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகவே இல்லை, இவரே தொழுதான்னு பிதத்து தானே. அவர் கரெக்டாக தான் இருக்காரு, தனக்கு தெரியலைங்கிறா பிதத்துங்கிறார். அவர் நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா தான் அது மார்க்கமாகும். ரசூலுல்லாஹ் செஞ்சதே தெரியல அவருக்கு. அப்ப இந்த மக்கள் செய்யறது புதுசுமா நினைக்கிறார். இந்த மக்கள் அவங்களா தொழுகிறாங்க, அதனால இது பிதாத்து அப்படின்னு யார் சொல்றா? இப்னு உமர் ஃபத்வா, மக்கள்லாம் நிறைய பேர் தொழுகிறாங்க, 50 பேர் செய்யறது பிதாத்துங்கிறாரு. நிறைய பேர் தொழுகிறாங்க, அவங்க சஹாபாக்கள் தான். அப்ப அவ்வளவு சஹாபாக்களும் தொழுகிறாங்க, ஏன்பா தொழுகிறீங்க, என்ன ஆதாரப்பான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு என்ன செய்யறாரு, பிதாத்துன்றாரு. அப்ப அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக பார்க்கல. அப்போ இப்படி ஒரு விமர்சனம் பண்றாங்க. இதை பார்க்குற மக்களுக்கு அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமாம், ஒரு லுஹா தொழுங்கிற ஒரு சுன்னத்தை போய்கிட்டு பிதத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க, அனாச்சாரம் சொல்லியிருக்கிறாங்க.
வழிகேடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நரகத்துக்கு இழுத்துட்டு போகும் சொல்லியிருக்கிறாங்க. இதை சஹாபாக்கள் செஞ்சிருந்தா அதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ அதுலேயும் கொள்கையில் கோட்டை விட்டுருக்குறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி அப்துல்லா பின் உமர் அவங்களை பற்றி தப்பான மதிப்பீடு தானே வரும், இது வரும். ஆனால் உண்மையில் யதார்த்தம் என்ன தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிதாத்துன்னு சொன்னது எந்த அடிப்படையில்? அது ஹதீஸில் தெளிவாக விளக்கம் வருது. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா பாருங்கள், முசன்னஃப் இப்னு அபி ஷைபால வருது. அவர் சயீத் இப்னு அம்ருங்கிற அறிவிக்கிறாரு, இத்தபஅத்து அப்துல்லா பின் உமர் லியதஅல்லம மின்ஹு. அப்துல்லா பின் உமர் அவங்ககிட்ட நான் போனேன், அவங்க லுஹா தொழுகை நான் பார்க்கல, ஆனால் மக்கள் எல்லாம் லுஹா தொழுவதை இப்னு உமர் ரலியல்லாஹு பார்த்தார்கள். பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? மின் அஹ்ஸனி மா அஹதஸு சுபஹத்துஹும் ஹாதிஹி. மக்கள் செய்யக்கூடிய புதுமையான விஷயங்களில் சிறந்த காரியம் இவர்கள் தொழுகக்கூடிய லுஹா. இதில் வழிகேடுன்னு சொல்லியிருக்கிறாரா, நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிற காரியம் சொன்னாரா? என்ன சொன்னார்? மக்கள் புதுமையாக செய்யக்கூடிய காரியத்தில் நல்ல காரியம் இந்த லுஹா தொழுகை. அப்போ ஒரு பிதஅத்துன்னு சொன்னது எந்த அடிப்படையில்? நரகத்துக்கு இழுத்துட்டு போகிற பிதஅத்துங்கிற அடிப்படையா? பிதஅத்துனா புதுமைன்னு அர்த்தம். இந்த சஹாபி புதுமைங்கிற அடிப்படையில் எந்த அடிப்படையில் சொன்னார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக லுஹா தொழுதாங்களா? இல்லை. பள்ளிவாசலில் கூட்டா நின்று தொழுதாங்களா? நபி செஞ்சாங்களா? இல்லை. ஆனால் நபி அனுமதிச்சாங்களா இல்லையா? நபி அனுமதிச்சாங்களா இல்லையா? நபி அனுமதிச்சாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு இதை புதுமைன்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில்? இதை நபி செஞ்சு காட்டலைங்கிறனால புதுமைன்னு சொன்னாங்க. ஆனால் அதை வழிகேடுன்னு சொன்னாங்களா, அது தப்புன்னு சொன்னாங்களா? நபி அனுமதிச்சதுனால அது சரின்னு சொன்னாங்க. இது எப்படி தெரியுமா? பள்ளிவாசலில் இரவு தொழுகையில் கூட்டா நின்று தொழுகிறோமா இல்லையா? தொழுகிறோமா இல்லையா? இது பிதஅத்தா? பொதுவாக புதுமையானதான்னு கேட்டால் புதுமையானது. எந்த அடிப்படையில்? ரசூலுல்லாஹ் இப்படி தொழுகலை, ரசூலுல்லாஹ் வளமையை அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை. அந்த அடிப்படையில் அது புதுமைன்னு சொல்லலாம். ஆனால் நபி அனுமதிச்சாங்களா இல்லையா? ஒரு 3 நாள் தொழுதுட்டு அப்புறம் விட்டுட்டாங்க, அனுமதிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸு 2010வது ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் எல்லாம் இரவில் நின்று ஜமாத்தோட தொழுவுரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நிஅமல் பிதஅத்து ஹாதிஹி, இது நல்ல பிதஅத்தாக இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? அப்போ இதை எப்படி விளங்குகிறது? இது நல்ல அனாச்சாரமாக இருக்குதுன்னு அர்த்தமா? இது நல்ல வழிகேடாக இருக்குதுன்னு அர்த்தமா? இது நரகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய நல்ல காரியமாக இருக்குதுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம் அதுக்கு? இது நபி வழி, ஆனால் நபி இதை செய்யலை, நமக்கு செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இது புதுமையானது. ஆனால் இது ரசூலுல்லாஹ் செய்யாத தப்பான காரியம் இல்லை, நபியுடைய அங்கீகாரம் உள்ள, நபி செய்யாத புதுமையானது. இந்த அர்த்தத்திலான சொன்னாங்க. இந்த அடிப்படையில் தான் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக தொழுகலை, ஆனால் நம்ம தொழுகலாம். அது அந்த அடிப்படையில் இது புதுமை. இது ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் இருக்கா இல்லையா? அதுக்கு இந்த லுஹா தொழுகைக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னதை இவர் எப்படி மாற்றிட்டாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு இதை பிதஅத்துன்னு சொல்லிட்டாங்க, அனாச்சாரம் சொல்லிட்டாங்க, வழிகேடுன்னு சொல்லிட்டாங்க, நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிற காரியம். அப்போ சுன்னத்தையே பிதஅத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? சுன்னத்தையே நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிற காரியம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ சஹாபாக்கள் இப்படிலாம் செய்வாங்க அப்படின்னா இது எங்கே உள்ள கோளாறு? இந்த கோளாறு எங்கே உள்ளது? இப்னு உமர் அவங்ககிட்ட இருக்குதா இல்லை அவங்க இவங்ககிட்ட இருக்குதா? எங்கே உள்ள கோளாறு? அது மாதிரி சகோதரர்களே, இன்னொரு நூலில் முசன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இருக்குது. உஸ்மான்ல அவங்க கொல்லப்பட்டு கிடக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் யாருமே லுஹா தொழுகலை. எப்படி தொழுவாங்க? யாருமே லுஹா தொழுகலை. அப்போ இவங்க யார்? இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து இன்னஹால மின் அஹப்பி மா ஹதஸன் நாசு இலைய, இந்த லுஹா தொழுகை தான் மக்கள் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தில் எனக்கு பிடிச்சமான காரியம், அதை போய் யாரும் தொழுகாமல் இருக்கிறாங்களேன்னு சொன்னவர் இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சஹாபி லுஹா தொழுகையை பிதஅத்துன்ட்டாரு, அனாச்சாரம்ட்டாரு என்று சொல்வதை எப்படி நம்ம அங்கீகரிக்க முடியும்? இதெல்லாம் வந்து என்ன நான் கையில் மடியில் போட்டு சொல்கிறேன்னா, எல்லாமே ஹதீஸ் கிதாபுகளில் இருக்குது. அப்போ பெருமை அடிக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? சஹாபாக்களுக்கு ஹதீஸ் கிதாப் இருந்துச்சா? நம்மகிட்ட இருக்குதுல. சஹாபாக்களுக்கு சாஃப்ட்வேர் இருந்துச்சா? நம்மகிட்ட இருக்குதுல. அப்போ இதெல்லாம் சொன்னால் இது ஒரு விஷயமா? அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு
இதெல்லாம் சொன்னால் சஹாபாக்களை திட்டுறாங்கிறாங்க, சஹாபாக்களை மட்டப்படுத்துகிற இல்லாமல் என்ன இது பொய்களை சொன்னால் இது அவதூறு சொல்கிறது, மட்டப்படுத்துகிறோங்கிறாங்க. போய் புகாரி இமாம்கிட்ட கேளுங்க. புகாரிட்ட ஏன் கேட்கணும்? புகாரி தான் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த இப்னு உமருடைய ஹதீஸை போட்டு புகாரி இமாம் அதுக்கு போட்ட தலைப்பு என்ன தெரியுமா? சலாத்துல் லுஹா ஃபிஸ் சஃபரி, பயணத்திலே லுஹா தொழுகையை தொழுவது. இப்படி தலைப்பு போட்டு தான் இப்னு உமர் ரலியல்லாஹு ஹதீஸை இமாம் புகாரி அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ இது தெளிவானது. இமாம் இப்னு உமர் அவங்களும் தொழுதுருக்குறாங்க, லுஹா தொழுகை தொழுதுருக்குறாங்க. அதுக்கும் புகாரில் ஆதாரம் இருக்குது. என்னென்னா புகாரியில் 1192வது ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வரும்போது லுஹா தொழுவாங்கன்னு ஹதீஸ் தெளிவாக இருக்குது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒன்று பயணத்திலேருந்து வரும்போது மக்காவுக்கு போகும்போது தான் லுஹா தொழுதுருக்கிறாங்க. வேறு எங்கேயுமே அவங்க வளமையாக லுஹா தொழுதே இல்லை. இந்த குறிப்பிட்ட 1-2 சந்தர்ப்பத்தெலாம் தொழுதாங்க. இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வை அச்சு அசலாக பின்பற்றக்கூடியவர். என்னது ரசூல் ஏன் அவர் ஏங்க தொழுகலை? லுஹா தொழுக அவருக்கு பிடிக்குது, மக்கள்லாம் தொழுகிறாங்க, ஆர்வம் ஊட்டுறாரு. ஆனால் அவர் தொழுகலை. ஏன் தொழுகலை? நபி தொழுகலை, நான் தொழுக மாட்டேன். ஆனால் நீ தொழுதா தொழுதுக்க, ரசூல் அனுமதிச்சிருக்காங்க, தொழுதுக்கோ. இந்த அளவுக்கு ரசூல்லாவை அச்சு அசலா அப்படியே ஜெராக்ஸா எடுத்தவர் தான் இப்னு உமர். ரசூல்லா தொழுகலை, அதனால் நான் தொழுக மாட்டேன். எங்கே ரசூல்லா தொழுதாங்க? மக்கா வெற்றின்னு போய் தொழுதாங்களா இல்லையா? அந்த உம்மு ஹானியுடைய ஹதீஸையும் சொல்றார் இந்த சகோதரர். பாருங்க, மக்கா வெற்றியின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லாம் யாருக்கு தெரியல? இப்னு உமருக்கு தெரியல. இப்னு உமருக்கு தெரியலையா? அவர் தான் மக்காவுக்கு போனோன்னு தொழுது இருக்கிறாரு, லுஹா தொழுகை அந்த நேரத்தில் தொழுதாரு. தொழுதுட்டு சொன்னார், ரசூல்லா இப்படி செஞ்சாங்க, நான் பார்த்தேன், அதனால் நானும் தொழுகிறேன்ட்டார். அப்போ இப்னு உமர்லவங்க என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவுக்கு போன நேரத்தில் பயண நேரத்தில் தான் தொழுதாங்க, அதனால் நானும் அப்படித்தான் தொழுவேன். மற்ற நேரங்களில் ரசூலா தொழுக அனுமதி கொடுத்துருக்காங்க, ஆனால் நபி தொழுகலை, அதனால் நான் தொழுக மாட்டேன். நீங்கள் தொழுதீங்கன்னா நபியுடைய சலுகருக்கு தொழுதுக்கோங்கன்னு சொன்னார். இது ஒரு புதுமையானது, ஆனால் மார்க்கத்தில் அனுமதி உள்ளது, சிறந்தது, பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ இதை சித்தரிக்கிறது, இப்படி விமர்சனம் செய்வது எந்த வகையில் நியாயம் சகோதரர்களே? கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இப்போ இந்த விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. இப்னு இப்பானில் இந்த ஹதீஸெல்லாம் போட்டுட்டு இமாம் இப்னு இப்பான் அவர்கள் இதுக்கு விளக்கமும் சொல்கிறாங்க. இப்னு உமர் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு லுஹா தொழுகை மறுத்தது மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் வருது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரசூல்லா வளமையாக தொழுகலை, பயணங்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதுருக்காங்கங்கிறது தான் அதனுடைய மீனிங் என்பதை இமாம்களும் தெளிவுபடுத்திருக்காங்க, இப்னு உமர்லவங்களும் தெளிவுபடுத்திருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இது எல்லாம் இருக்கும்போது எதையுமே பார்க்காம புகாரில் வரக்கூடிய ஒரு துண்டை மட்டும் எடுத்துட்டு அந்த புகாரியுடைய தலைப்பை பார்த்துருந்தா கூட ஒழுங்காக விளங்கியிருக்கலாம், அதையும் பார்க்காம. அப்போ இப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கெல்லாம் ஹதீஸ் தெரியலை, ஒன்றும் தெரியலை, நாங்கள் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டோம் இப்படின்னு சொன்னால் இது எப்படி நியாயம் சொல்லுங்கள்? இது ஒன்று. இப்போ அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயம் அந்த சகோதரர் விமர்சனம் பண்ணுறார். என்ன சொல்கிற வர்றாருன்னா, குரானில் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறது? இப்போ குரானில் 114 சூறா இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். 114 சூறா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 72 கூட்டம் வழிகட்ட கூட்டம் இருக்கு, அது கூட இதில் மாற்றுக்கிறது கொள்ளாது. எதில் வழிகட்ட கூட்டத்தை காதியானி ஈதியானி எல்லாத்தையும் கொண்டு வந்து யாராவது சொல்லுவாங்களா? 114 சூறா குரானில் இல்லை 113 112 110 யாராவது சொல்லுவாங்களா? வழிகட்ட கூட்டம் கூட சொல்லாது. ஆனால் இப்னு மஸ்ஊத் சொன்னார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்களா, குரானில் 112 சூறா தான் இருக்குது, இந்த குல்லௌது பிரபின் நாஸ் குல்லௌது பிரபில் ஃபலக் இந்த 2 சூறாவும் குரானே இல்லைன்ட்டார். யாரு? இப்னு மஸ்ஊத் அவங்க குரானே இல்லைன்ட்டாங்க. இந்த 2 சூறாவை அவங்க குரானில் 112 சூறாவை தான் வச்சுருந்தாங்க இப்னு மஸ்ஊத் அவங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள பின்பற்றி இந்த 2 சூறாவை நம்ம குரானில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இது ஒரு அடிப்படையான விஷயம். இது எவ்வளோ பெரிய மேட்ரு. இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறாங்களா இல்லையா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க? அப்படின்னு என்ன செய்கிறாரு? விமர்சனம் பண்ணுறார். அவர் புரிந்து கொண்ட வகையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது, அது குரான் கடைசி வரைக்கும் அவர் எழுதவே இல்லை. 112 சூறாவை தான் வச்சிருந்தார்.
அப்ப குர்ஆன்ல உள்ள ஒரு 2 சூறாவை கூட குர்ஆன் தான் இந்த விளங்காத அளவுக்கு இருந்தாங்களா இல்லையா? எழுதாம இருந்தாங்களா இல்லையா? அப்போ உஸ்மான் இல்லாவுடைய காலத்துல தூக்குற காலத்துல தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போது கடைசியா நஞ்சார் அவரு அதை அழிச்சார்னு வைங்களேன், தன்னுடைய இதை ஒத்துக்கிட்டாரு. அது கூட நிர்பந்தப்பட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னதாக எல்லாம் சில அறிவிப்புகள் இருக்குது. இது அகமதுல 20,244 ஹதீஸ்ல இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இத குர்ஆன்ல உள்ளதான் என்று சொல்வதற்கு ஆதாரத்தை காட்டி இப்படி இருக்கும் பொழுது உபை இப்னு கஅப் சொல்றாரு, இப்படி இருக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் அவர் எழுதாம இருக்கிற ஒரு தப்பு, அது குர்ஆன் தான், அது ஜிப்ரீல் வந்து இதை ஓதி காட்டினாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் அது மறுத்து இருக்கார். அவங்க காலத்தில் மறுத்தும் இருக்கிறார்கள். அப்ப எதுக்கு சொல்லணும்னு கேட்டா குர்ஆன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல உள்ள 2 சூறாவில் கூட குர்ஆன் இல்ல, துவா சாதாரண துவா 112 சூறா தான் குர்ஆன்ல என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய ஆய்வின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார். அவர் வேணும்னு சொல்லாம இருப்பாரு, ஆனால் அல்லாஹ் அவர் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இதுலயும் யூகம் தான். இந்த இப்னு உமர் மேல சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல சொன்னாங்க, உஸ்மான் அவங்க மேல சொன்னாங்க இல்லையா, எல்லாம் பொய்கள், அவதூறுகள். இதை எப்படி ஜீரணிக்கிறது சொல்லுங்க? இது சாதாரண விஷயமாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஜாஹில்களா காட்டக்கூடிய வேலை இல்லையா? உண்மை என்ன தெரியுமா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 2 சூறாவும் குர்ஆன்ல கிடையாதுன்னு சொல்லல, எழுத்துல எழுதி வச்சாங்கல்ல, அதுல அவங்க 2 சூறாவை எழுதி வைக்கல, ஆனா குர்ஆன்ல இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஏன் எழுதி வைக்கல? அந்த 2 சூறாவை குர்ஆன்ல எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல அப்படின்னு நம்புனாங்க. என்ன எழுதினாலும் குர்ஆன்ல எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுப்பாங்க. இந்த 2 சூறாவையும் குர்ஆன்ல எழுதி வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் போடல, அதனால நாங்கள் எழுதி வைக்கல. ஆனா குர்ஆன்ல உள்ளதுங்கிறது தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைப்பாடு. இது என்னத்தை காட்டுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத காட்டுது. குர்ஆன்ல இருக்குன்னு நம்புறாங்க, ஆனா அவங்க குர்ஆன்ல எழுதி வைக்கலையே, நபி எழுத எங்களுக்கு சொல்லலை, அதனால எழுதி வைக்கல, ஆனா குர்ஆன்ல இருக்குது. இது அவங்க நிலைப்பாடா இருக்கும்போது குர்ஆன்லே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா இது எப்படி சரியா? இப்போ நான் ஏன் இந்த விளக்கத்தை சொல்றேன்னு, நான் யூகமாக சொல்லலை, ஆதாரங்கள் இருக்கு. என்னன்னா முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு மஸ்ஊத் உள்ளவங்க இந்த காரிகள் இருக்கிறாங்கல்ல, குர்ஆனை ஓதக்கூடியவங்க, அவங்க குர்ஆனை ஓதுறதையெல்லாம் கேட்குறாங்க. இப்னு மஸ்ஊத் உள்ளவங்க மட்டும்தானே இந்த கருத்தை சொன்னாங்கன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த 2 சூறா குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னாங்க. மற்ற சஹாபாக்கள் காரிகள் எல்லாம் எல்லாரும் இந்த சூறா குர்ஆன்ல இருக்குது நம்புனாங்கங்கிறீங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த காலத்தில் இருந்த மற்ற சஹாபாக்கள்லாம் குர்ஆன் ஓதுறதை கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, இன்னி சமீஅத்துல் குர்ஆ, காரிகள் ஓதுறதையெல்லாம் நான் கேட்டு விட்டேன், ஃபவஜத்துஹும் முத்தகாரிபீன், எல்லாரும் கரெக்டாக தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு கொண்டு பிரச்சனையை உருவாக்காதீங்கன்னு சொன்னவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அந்த 2 சூறாவும் குர்ஆனில் இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னப்பா இந்த 2 சூறாவை போய் குர்ஆனில் வச்சுருக்கீங்களே, அது குர்ஆனே கிடையாது மறுத்துருப்பாங்க. ஆனால் இப்னு மஸ்ஊத் அவர்கள் காரிகள் ஓதுறதை கேட்டு அங்கீகரித்தவங்க. அது மட்டும் இல்லை, இப்னு மஸ்ஊத் அவங்ககிட்ட இருந்து குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள்கிட்ட இருந்து தாபீன்கள், தாபீன்கள் இப்படி குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்க. அப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட இருந்து குர்ஆனை மனப்பாடம் செய்த காரிகள் சாட்சி சொல்றாங்க, குல்லௌது பிரபின் நாஸ், குல்லௌது பிரபில் ஃபலக், இந்த சூறாக்கள் குர்ஆன்ல உள்ளதுன்னு இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க. 114 சூறாவை எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு காரிகள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இதை யார் சொல்றா? இமாம் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு இப்னு ஹஸம் அவங்க தன்னுடைய கிதாபுகளில் சொல்றாங்க, இன்னமா ஸஹத் அன்ஹு क़ிராஅத்து ஆஸிம் அன் ரிஸ் இப்னு ஹுபைஸ் அன் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதிடமிருந்து கேட்ட காரிகள், இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், இந்த குல்லௌது பிரபின்னாஸ், குல்லௌது பர், இந்த 2 சூறாவும் குர்ஆன்ல உள்ளது, இதையும் குர்ஆன்ல உள்ளதாகத்தான் இப்னு மஸ்ஊத் சொன்னதாக அவர்கள் மனப்பாடம் செய்து சொல்லி இருக்கிறார்கள். இது தெளிவான சஹீஹான அறிவிப்புன்னு யார் சொல்றா? இப்னு ஹஸம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொன்று, உஸ்மான்ல அவங்க குர்ஆனை தொகுத்தாங்களா இல்லையா? அப்போ இந்த 2 சூறா வைக்கத்தானே செஞ்சாங்க. இப்னு மஸ்ஊத் அவங்க உயிரோடு இருக்கத்தானே செஞ்சாங்க. ஆட்சேபணம் பண்ணாங்களா? இந்த 2 சூறா குர்ஆன்ல இல்லை, குர்ஆன்ல இல்லாத சேர்க்குறீங்கன்னு சும்மா இருந்தா இருப்பாங்களா? அப்போ அவங்களுடைய அங்கீகாரம் அங்கேயும் இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு ஹதீஸ் கிடச்சிருச்சு, ஒரு அறிவிப்பு கிடச்சிருச்சு, அதை வச்சு சஹாபாக்கள் இப்னு மஸ்ஊதை குறப்படுத்த இவர் முடிவு செய்து விட்டார்.
ஒரே ஒரு இதுதான், அதை நல்லா சிந்திக்கணுங்கிற எண்ணம் இல்லை. எப்படிரா குறைப்படுத்துறது, எப்படிரா சஹாபாக்களுக்கு அது தெரியலை இது தெரியலைன்னு காட்டுறது, வஹியை மட்டும் பின்பற்றுவோங்கிற ஒரு விஷயத்தில் கொள்கை உறுதியமாக நம்மளை எப்படி காட்டிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் போனதுனால தான் இந்த மாதிரி தப்பாக யூகம் பண்ணி அப்போ எது வஹின்னு விளங்குது அவங்களுக்கு? வஹியை மட்டும் பின்பற்றுவோன்னு சொல்லிக்கிட்டு யூகங்களையும் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்க எப்படி வஹியை மட்டும் ஒழுங்காக பின்பற்றுவாங்க? ஹதீஸ்கள் இவங்க தான் மறுக்கிறாங்க. ஹதீஸை நம்புற மக்களையெல்லாம் முஷரிக்குங்கிறாங்க. அப்போ எப்படி சரியாக இருக்கும் இந்த சிந்தனை? அப்போ வஹி இல்லைங்க, என்ன வருது? யூகங்கள், பொய்கள், சுய சிந்தனைகள், தப்பான மதிப்பீடுகள், இதுதான் இங்கே இருக்குது. ஆனால் வர்றது என்ன? வஹி. அப்போ இதுக்கு பேர் வஹியா? அதுக்கு தான் இந்த தலைப்பு, எது வஹி, இதுக்கு பேர் வஹியா? இப்படி சிந்திக்கிறதுக்கு பேர். ஆனால் என்ன தெரியுமா, ஒரு செய்தி வந்ததுனால அதை பிடிச்சிக்கிட்டார். ஏன்னா அகமதில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்படுது, இப்னு மஸ்ஊத் இருக்காரே உங்களுடைய சகோதரர், அவர் குரானில் இந்த 2 சூறாவையும் அவ்விதத்தை 2 சூறாவையும் எழுத மாட்டிக்கிறாரே. என்ன கேட்குறாங்க? குரானில் எழுத மாட்டிக்கிறாரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உபை இப்னு காப் ரலியல்லாஹு அவங்க பதில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொன்னார், முஅவ்விதத்தைனியை நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லுங்கள், குல் அவுது பிரபில் ஃபலக் என்று சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆர்டர் போட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து சொன்னாங்க, ஃபகூலு நீங்களும் சொல்லுங்கன்றாங்க, நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு உபை இப்னு காப் அவங்க சொன்னதாக ஒரு இருக்குது. இதை எடுத்துக்கிட்டார். பார்த்தீங்களா, உபை இப்னு காப் அவங்ககிட்ட இந்த 2 சூறாவும் இல்லையே, குரானில் இல்லையே என்று இப்னு மஸ்ஊத் சொல்கிறாருன்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? இது குரானில் இருக்குன்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, அப்போ இப்னு மஸ்ஊத் சொன்னது தப்பு அப்படின்னு உபை இப்னு காப் சொன்னாருன்னு எடுத்துக்கொண்டு குரானில் 2 சூறா இல்லைன்னு இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டாருன்னு இவராக ஒரு கதை கட்டியிருக்கிறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதே அகமதில் வருது. உபை இப்னு காப் அவங்ககிட்ட நான் கேட்டேன், இன்ன அஹாக யஹக்குஹுமா மினல் முஸஹஃப், இந்த 2 சூறாவையும் 2 அத்தியாயத்தையும் குரானில் எழுதாமல் விட்டார்கள் இப்னு மஸ்ஊத் அவர்கள், உங்களுடைய சகோதரர் குரானில் எழுதலை, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஃபலம் யுன்கிர், உபை இப்னு காப் அவர்கள் அதை மறுக்கவில்லை. எதை மறுக்கலை? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க செஞ்சதை தப்புன்னு சொல்லலைன்னு இருக்குது, மறுக்கலன்னு இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? அதை தப்புன்னு சொன்னாங்கன்னு காட்டுறார். அப்போ உபை இப்னு காபுடைய பதில் என்ன? அந்த பதிலையும் யோசிச்சு பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅவ்விதத்தைனியே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு போட்ட ஆர்டர் என்ன? சொல்லுங்கன்னு சொன்னாங்க, நாங்களும் சொல்கிறோம். அப்போ இது குரானில் உள்ளது, நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதை எழுதணும்னு நபி எங்களுக்கு ஆர்டர் போடலை. உபை இப்னு காப்னு சொன்னது என்ன? இதை எழுதணும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதிக்கோங்கன்னு ஆர்டர் போடலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதை எழுதுங்கன்னு ஆர்டர் போடலை, சொல்லுங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எழுதாமல் விட்டதை நீ ஏன் தப்புன்னு சொல்கிற? அதையே நீ மறுக்கிற? இப்னு மஸ்ஊத் செஞ்சால் அது தப்பு கிடையாது, அவர் குரானில் இல்லைன்னா சொன்னார், எழுதாமல் விட்டார், ஏன்னா ரசூல் ஆர்டர் வரல அதனால் விட்டார். அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் அவங்க சொன்ன விஷயத்தை இந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? திரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுவெல்லாம் சகோதரர்களே எதை காட்டுகிறது? சஹாபாக்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் இப்படி ஒரு தகவல் வந்துருச்சுன்னா நல்ல யோசிப்போமே, ஒரு சிறிய சஹாபி இதை எப்படி செஞ்சுருப்பார் என்ற அடிப்படையில் அவங்க ஆய்வு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்மளை விட அழகாக பேசுவாங்க. நமக்கு பேச தெரியலை, நம்மளை விட அழகாக பேசுகிறவர் அவர். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி எடுத்து பேசுகிறவர் அந்த சகோதரர். ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பற்றியெல்லாம் என்ன விஷயம் இருக்குது அதையே பார்க்காத அளவுக்கு அவருடைய நிலைமை போயிருச்சு. ஏன்? இந்த ஆய்வு எல்லாத்தையும் இப்போ தூர விட்டாச்சு. இதுதான் என்னது? அறிவு. புகால் ஏதாவது ஒரு அறிவுக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டு அவராக யூகிக்கிறது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினச்சதுனால வந்த ஃபித்னா தான் இது. அப்போ இதெல்லாம் நம்ம கூடாது. இது யாரையும் திட்டுறதுக்கோ அவங்கள மட்டப்படுத்துறதுக்கு இல்லை, உண்மையை சொல்லணும். இதெல்லாம் சொல்லாட்டினா என்ன ஆகும்? இப்னு மஸ்ஊத் மேலே பொய், இப்னு உமர் மேலே பொய், அபூபக்கர் மேலே பொய், ஆயிஷா உள்ளவங்க மேலே பொய், உஸ்மான் உள்ளவங்க மேலே பொய், ஒரே பொய்யா வந்து விழும். அப்போ அவங்களாம் உயிரோடு இருந்தால் இதை விட மாட்டாங்க, விரட்டி பிடிப்பாங்க. உஸ்மான் உள்ளவங்க தான் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்னு உமர் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மௌத்தா போயிட்டாங்க. அப்போ இதை யார் எடுத்து சொல்கிறது? ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நம்ம தான் இந்த கடமை, இது நம்முடைய கடமை. இது தப்பாக நினைக்கக்கூடாது.
இந்த ஃபித்னாவை அவங்களும் விட்டா நம்மளும் விட போகிறோம். நமக்கு பேச வேலை இல்லை, அவ்வளோ வேற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பேசிட்டு போகலாம். இந்த மாதிரி ஃபித்னா தொடர்ந்தால் இன் உத்தும் உதுனா, நீங்கள் மறுபடியும் வந்தால் நாங்களும் வருவோம். அதுதான் விஷயம். ஃபித்னா வந்தால் அந்த ஃபித்னாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த அடிப்படையில் தான். எனவே எது வஹி அப்படிங்கிற தலைப்பில் நிறைய கொள்கை சகோதரர்கள் எல்லாம் நம்ம தான் வஹியை கரெக்டாக பின்பற்றுறோம், இப்படிலாம் சஹாபாக்களை குறைப்படுத்தினா அது தப்பு இல்லை, அது கொள்கையுடைய அடையாளம். இது கொள்கை அடையாளம் இல்லை, இது கொள்கை கெட்ட அடையாளம். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் விஷயத்தில் நல்லதை வைங்க, ஒழுங்காக ஆய்வு பண்ணுங்க, உண்மையை சொல்லுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்ட போதுமானவன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு